ஓம் சாந்தி 1/3/2025 காலை முரளி. ஓம் சாந்தி பாப்தாதா மதுபன். சிவத்தந்தைய பிரம்மா தந்தையோட உள்ள அவதரிச்சு நமக்காக ஆசிரியராகி பாடம் எடுக்க வந்திருக்காரு. நம்மள இறைமானவர்கள் மிக கவனமா ஆத்ம அபிமானி நிலையில இருந்து இந்த பிராண முரளியை நம்ம கேட்கலாம். பாபா சொல்றாங்க, இனிமையான குழந்தைகளே, அன்பான மற்றும் அன்பில்லாத, அன்பானனா பிரீத்து புத்தி, அன்பில்லாதனா விபரீத புத்தி, இவை இல்லற மார்க்கத்தின் வார்த்தைகளாகும். இப்போது உங்களுடைய அன்பு ஒரு தந்தையிடம் ஏற்பட்டுள்ளது. இப்போ நமக்கு ஒரு பாபா கிட்ட மனசு புத்தி அணிஞ்சு அன்பு அவர்கிட்ட போயிடுச்சு. குழந்தைகளாகிய நீங்கள் நிரந்தரமாக தந்தையின் நினைவில் இப்போ இருக்கிறீங்க. இப்போ நம்ம நிரந்தரமா இருக்கிறோம்னு சொல்றாரு. அவரே தான் நினைச்சிட்டு இருக்கிறோம்னு சொல்றாரு. கேள்வி, நினைவு யாத்திரைக்கு என்ன ஒரு மறுபெயர் அளிக்கலாம்? இப்போ பாபாவை நம்ம நினைக்கிறோம் இல்லையா, அது நினைவு யாத்திரை. அதுக்கு என்ன வேற பேர் என்ன வைக்கலாம் அப்படின்னு கேட்குறாரு. பதில், நினைவு யாத்திரை அன்பின் யாத்திரை ஆகும். நினைவு யாத்திரை பாபாவை நினைக்கிறது அன்பா நம்ம அவரை நினைக்கிறோம், அதனால அன்பின் யாத்திரை ஆகும் சொல்றாரு. விபரீத அன்பில்லாத புத்தியுடையவர்களிடமிருந்து பெயர் ரூபத்தில் சிக்கி கொண்டு விடும் துர்நாற்றம் வருகிறது சொல்றாரு. யாருக்கெல்லாம் பாபா மேல அன்பு இல்லையோ, அவரை நினைக்கிறது இல்லையோ, அவங்க யாருடைய பேர் ரூபத்திலையாவது கீழே அவங்க புத்தி இருக்குது. அப்ப கீழே சிக்கிக்கிட்டு அவங்கள்ட்ட இருந்து துர்நாற்றம் வருதுன்றாரு. அவர்களுடைய புத்தி தமோ பிரதானமாக ஆகிவிடுகிறது. புத்தி அவங்களுக்கு தமோ பிரதானமா ஆகிடுதுன்றாரு. யாருடைய அன்பு ஒரு தந்தையிடம் உள்ளதோ அவர்கள் ஞான தானம் செய்து கொண்டே இருப்பார்கள். யார் பாபா கிட்ட அன்பு செலுத்துறாங்களோ, யாருடைய அன்பு பாபாட்ட மட்டும் இருக்குதோ, தந்தையிடம் மட்டும் இருக்குதோ, அவங்க ஞானத்தை மற்றவங்க சொல்லிட்டே இருப்பாங்க, ஞான தானம் செய்து கொண்டே இருப்பார்கள். எந்த ஒரு தேகதாரியிடமும் அவர்களுடைய அன்பு இருக்க முடியாதுன்னு சொல்றார் பாபா. பாடல், இந்த நேரம் கழிந்து கொண்டிருக்கின்றது. இப்போ இந்த நேரம் போயிட்டு இருக்குது. ஓம் சாந்தி. தந்தை குழந்தைகளுக்கு புரிய வைத்து கொண்டிருக்கிறார். இப்போது இதை நினைவு யாத்திரை என்று கூட கூறலாம், பின் அன்பின் யாத்திரை என்றும் கூறலாம். மனிதர்களோ அந்த யாத்திரைகளில் செல்கிறார்கள். அவங்க கோயில் கோலம் அப்படின்னு சொல்லிட்டு தீர்த்த யாத்திரை போறாங்க. இந்த படைப்புகள் உள்ளன, அவர்களுடைய யாத்திரைகளில் செல்கிறார்கள். பாபாவுடைய படைப்புகள், லட்சுமி நாராயணன், அந்த மாதிரி அந்த கோயிலுக்கு போறாங்க இல்லையா, அவங்களுடைய யாத்திரையில செல்கிறார்கள். பல்வேறு படைப்புகள் உள்ளன அல்லவா, படைப்பவர் பற்றியோ யாருக்கும் தெரியவே தெரியாது. இப்ப கடவுள் இருக்காருன்னா அவர் தான் படைப்பவர். அவரோட படைப்பு நிறைய இருக்குது இல்லையா, பிரம்மா விஷ்ணு சங்கரர், அவங்கள நிறைய பேர், லட்சுமி நாராயணன், இவங்கெல்லாம் வந்திருக்கிறாங்க இல்லையா, நிறைய படைப்புகள் இருக்கு. ஆனா அந்த படைச்சவர் யாருன்னு பத்தி யாருக்குமே தெரியவே தெரியாதுன்னு சொல்றாரு. இப்போது நீங்கள் படைப்பவரான தந்தையை அறிந்துள்ளீர்கள். இப்ப நம்ம புரிஞ்சுக்கிட்டோம், படைப்பவர் கடவுள் ஒருவரே, அவர் மூலமா தான் எல்லாரும் வந்திருக்கணும்ட்டு. அவர் பரமாத்மா, நம்மளாம் ஆத்மா. அந்த தந்தையின் நினைவில் நீங்கள் ஒருபோதும் நின்று விடக்கூடாதுன்னு சொல்றாரு. இப்ப நீங்க எல்லாத்தையும் நினைச்சுக்கிட்டு பாபாவை நினைக்கிறத மறந்துடக்கூடாதுன்றாரு. உங்களுக்கு நினைவினுடைய யாத்திரை இப்போது கிடைத்துள்ளது. நமக்கு பாபாவை நினைக்கிற அந்த நினைவினுடைய யாத்திரை நமக்கு கிடைச்சிருக்கு. இதற்கு நினைவின் யாத்திரை அல்லது அன்பின் யாத்திரை என்று கூறப்படுகிறது. யாருக்கு அதிகமான அன்பு இருக்குமோ அவர்கள் யாத்திரையும் நன்றாக செய்வார்கள். யாருக்கு பாபா மேல அதிக அன்பு இருக்கோ, அதாவது பக்தி கூட அதிகமா பண்ணியிருப்பாங்க, கடவுளை தேடி தேடி அலைஞ்சிருப்பாங்க, அவரை ரொம்ப விரும்பியிருப்பாங்க, அதனால அவர் கிடைச்சோடனே ரொம்ப அவரை நினைப்பாங்க, அதனால அவரை மறக்கவே அவங்களால முடியாது. அந்த மாதிரி அதிகமா அன்பு யாருக்கு பாபா மேல இருக்கோ அவங்க யாத்திரையும் நல்லா செய்வாங்கன்னு சொல்றாரு. எந்த அளவு அன்புடன் யாத்திரையில் இருப்பீர்களோ அந்த அளவு நீங்க தூய்மையாகி கொண்டே செல்வீர்கள் சொல்லி பாபா சொல்றாரு. நம்ம எவ்வளவு அன்பா பாபாவை நினைக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம தூய்மையாயிட்டே போயிடுவோம்னு சொல்றாரு. சிவபகவான் சிவபகவான் கூறுகிறார் அல்லவா, விநாச காலத்தில் விபரீத புத்தி மற்றும் விநாச காலத்தில் அன்பான புத்தி, 2 புத்தி இருக்குது. விநாச காலத்துல பாபா மேல அன்பான புத்தி, பாபா நினைக்காத புத்தி விபரீத புத்தி. இப்போது விநாச காலம் ஆகும் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் அறிந்துள்ளீர்கள். இப்ப நமக்கு தெரியும் இது விநாச காலம். இது அதே கீதையின் அத்தியாயம் நடைபெற்று கொண்டிருக்கிறதுன்னு சொல்றாரு. பாபா ஸ்ரீ கிருஷ்ணரின் கீதை மற்றும் திருமூர்த்தியின் சிவனின் கீதை இவற்றுக்கிடையே உள்ள வேற்றுமையும் கூறியிருக்கிறார். பாபா நமக்கு பகவத்கீதை இருக்கிற ஸ்ரீகிருஷ்ணரின் கீதையும் இப்ப பாபா நமக்கு சொல்லிட்டு இருக்கிறார். திருமூர்த்தி சிவன் அவருடைய கீதைக்கும் இடையே உள்ள வேற்றுமையை பாபா நமக்கு சொல்லியிருக்கிறாரு. இப்போது கீதையின் பகவான் யார் பாபா கேட்கிறாரு. இப்ப கீதையின் பகவான் யார், உண்மையான கீதையை சொன்னது யாரு? போர்க்காலத்துல ஆத்மாக்கள் இருக்கும்போது பரமாத்மா கீதையை சொன்னாரு. அது எந்த பரமாத்மா?
யார் அந்த பகவான் சொல்லி கேட்குறாரு. பரமபிதா சிவபகவான் தான் கூறுகிறார். சிவ பகவான் வாச்ச. சிவன் என்ற பெயர் கூட அநேகருக்கு உள்ளது. நிறைய பேர் சிவன்ட்டு பேர் வச்சுக்கிறாங்க இல்லையா. எனவே பரமபிதா பரமாத்மா என்று எழுதும்போது அவர் சுப்ரீம் உயர்ந்தவர் ஆகிவிடுகிறார். அதனால சிவன் எழுதாம பரம்பிதா பரமாத்மான்னு எழுதும்போது அவர் உயர்ந்தவர் ஆகிறார் இல்லையா, சுப்ரீம் சோல். அப்போ உயர்ந்தவர் ஆகிவிடுகிறார். யாருமே தங்களை பரமபிதா என்று கூற முடியாது. இப்போ எல்லாரும் சிவன் ஒன்னா பேர் வச்சுக்கலாம், ஆனால் யாராவது பரமபிதான்னு பேர் வச்சுக்குவாங்களா? பரலோகன் கூட பேர் வச்சிருக்கிறாங்க, ஆனால் பரமபிதான்ட்டு யாரும் பேர் வச்சுக்கிறதே கிடையாது. யாருமே தங்களை பரமபிதான்ட்டு சொல்லிக்க முடியாதுன்னு சொல்றாரு. சன்னியாசிகள் கூட சிவோகம் என்றுதான் கூறிவிடுகிறார்கள். அவங்க நானே சிவன் சொல்லிக்கிறாங்க. அவர்களோ தந்தையை நினைவு கூட செய்ய முடியாது. அவங்க பேர் தான் சிவோகம் சொல்லிக்கிறாங்க, நானே சிவன் சொல்லிக்கிறாங்க. ஆனா அவங்களால கடவுள் யாருன்னு தெரியாது, கடவுளை நினைவு கூட செய்ய முடியாது. ஏன்னா அவங்க அகங்காரம் அவங்க கண்ணை மறைக்குது. அதனால மூன்றாவது கண்ணு ஆத்மான்னு கூட அவங்க புரிஞ்சுக்குவாங்க, ஆனா கடவுள் யாருன்றத தெரிஞ்சுக்கவே இல்லை. அவங்களால நினைவு கூட செய்ய முடியாதுன்றாரு. தந்தையை அறியாமலேயே உள்ளார்கள் சொல்லி பாபா சொல்றாரு. தந்தையிடம் அன்பு இல்லவே இல்லை. அவங்க சன்னியாசிகளுக்கெல்லாம் தந்தை யாருன்னு தெரியாது, அவரை நினைக்கவும் முடியாது. ஏன்னா தானே சிவன் சொல்லிக்கிறவங்க போய் எப்படி கடவுள் யாருன்னு தெரிஞ்சுக்குவாங்க? நானே கடவுள்னு சொல்லிக்கிறாங்க இல்லையா. அது இப்ப இருக்கிறவங்க தான் அப்படி சொல்லிக்கிறாங்க. தந்தையிடம் அன்பு இல்லவே இல்லை சொல்லி சொல்றாரு. பிரீத் அன்பு மற்றும் விபரீத அன்பில்லாத புத்தி, இந்த ரெண்டு வார்த்தைகள் இல்லற மார்க்கத்தினுடையது ஆகும் சொல்றாரு. ஒரு சில குழந்தைகளுக்கு தந்தையிடம் அன்பான புத்தி இருக்கிறது, ஒரு சிலருக்கோ விபரீத அன்பற்ற புத்தியும் இருக்கும் சொல்றாரு. உங்களிலும் அவ்வாறே தான் உள்ளது. இப்போ பிகேஸ்லயே பாபா தேர்ந்தெடுத்து பாபா குழந்தைகள் தான், பாபா தான் தேர்ந்தெடுத்திருக்காரு. அவங்களே சிலருக்கு அன்பான புத்தி பாபா மேல இருக்கு, சிலருக்கு விபரீத புத்தியும் அன்பற்ற புத்தியும் இருக்குன்றாரு. உங்களிலும் அவ்வாறே உள்ளது. யார் தந்தையின் சேவையில் மும்முரமாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு தந்தையிடம் பிரீத்த புத்தி அன்பு உள்ளதுன்னு சொல்றாரு. யார் பாபா சேவையில மும்முரமா இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் பாபாட்ட அன்பு இருக்குது. தந்தையை தவிர வேற யாரிடமும் அன்பு இருக்க முடியாது. சேவை செய்யறவங்களுக்கு பாபாவை தவிர வேற யார் மேலே அன்பு இருக்க முடியாது. பாபா நாங்களும் உங்களுக்கு தான் உதவி செய்பவர்கள் ஆவோம் என்று சிவபாபாவுக்கு தான் சொல்றாங்க. இதில் பிரம்மாவின் விஷயமே கிடையாது. இது பிரம்மா பாபாவுக்கு போய் நம்ம பாபா உங்களுக்கு உதவி செய்யறோன்ட்டு பிரம்மா பாபாவை அவங்க சொல்லலை. யாரா இருந்தாலும் சிவனுக்கு தான் இப்ப ஹெல்ப் பண்றாங்க. இப்ப நம்ம ஹெல்ப் பண்றோம், பாபா உங்களுக்கு ஹெல்ப் பண்றோம்னா நம்ம பிரம்மா பாபாவுக்கு செய்யல, சிவபாபாவுக்கு தான் நம்ம இப்ப ஹெல்ப் பண்ணி, கடவுளுக்கு தான் நம்ம உதவியாளரா இருக்கிறோம். பாபா சொல்றாங்க, எந்த ஆத்மாக்களுக்கு சிவபாபாவிடம் அன்பு இருக்கிறதோ அவர்கள் அவசியம் உதவி செய்பவர்களாக இருப்பார்கள். எந்த ஆத்மாக்கள்லாம் பாபா மேல சிவபாபா மேல இறைவன் மேல அன்பு இருக்குதோ அவங்க கண்டிப்பா உதவி செய்பவர்களா இருப்பாங்க. சிவபாபாவுடன் அவர்கள் சேவை செய்து கொண்டே இருப்பார்கள். பாபாவோட சேர்ந்து, அதாவது கருவியா அவர் தேர்ந்தெடுத்திருக்கிறாரு. செய்பவர் சிவன், நம்ம ஒரு கருவின்ட்டு அவங்க சேவையை செய்து கொண்டே இருப்பாங்க. அன்பு இல்லை என்றால் விபரீத அன்பில்லாதவர்களாக ஆகிவிடுகிறார்கள். யாருக்கெல்லாம் பாபா மேல அன்பு இல்லையோ அப்ப அவங்க அன்பில்லாதவரா ஆயிடுறாங்கன்னு சொல்றாரு. விபரீத புத்தி உடையவர்கள் விநாசம் அடைந்து விடுகிறார்கள் சொல்லி பாபா சொல்றாரு. இப்ப பிரீத்த புத்தி அன்பு புத்தி விநாசம் ஆக மாட்டாங்க. யாரெல்லாம் விநாச காலத்துல விபரீத புத்தியா இருக்கிறாங்களோ அவங்களாம் விநாசம் அடைந்து விடுவார்கள் சொல்றாரு. அதாவது பிகே லைஃப்ல இருந்து போயிடுறாங்க அன்பில்லாதனால. அந்த கடைசி வரைக்கும் பிகேவா இருக்கிறதுல பாபாவை நம்புறது இல்லை, நம்பிக்கை கம்மியா இருக்கிறதுனால விநாசம் அடைந்துடுறாங்கன்றாரு. யாருக்கு தந்தையிடம் அன்பு இருக்குமோ பின் உதவியாளர்களாகவும் ஆகிவிடுகிறார்கள். யாருக்கு உண்மையான அன்பு இருக்குதோ பாபா மேல அவங்க பாபாவுக்கு உதவியாளரா ஆகிறாங்கன்னு சொல்றாரு. எவ்வளவு அன்போ அவ்வளவு சேவையில் உதவி செய்பவர்களாக ஆவார்கள். பாபா மேல எவ்வளவு அன்பு இருக்குதோ அவங்க அவ்வளவு சேவையில உதவி செய்பவங்களா இருப்பாங்க. என்ன ஆனாலும் போக மாட்டாங்க, பிகேவாவே கடைசி வரைக்கும் இருப்பாங்க. என்ன அவங்களுக்கு மானமே போற விஷயமா இருந்தாலும் சேவையை விட மாட்டாங்க, சேவையில உதவி செய்பவர்களா இருப்பாங்கன்றாரு. நினைவே செய்வதில்லை என்றால் அன்பு இல்லை. இப்ப பாபா நினைக்கிறதே இல்லை அப்படின்னா அவங்களுக்கு அன்பு இல்லைன்னு சொல்றாரு. பிறகு தேகதாரிகளிடம் அன்பு ஆகிவிடுகிறது. எதனால பாபாட்ட நினைவு போகிறது இல்லைன்னா இங்க புத்தி கீழே சுத்துது, பூமியில இருக்கிற விஷயங்களையே பார்த்துக்கிட்டு அதே சுத்துறதுனால தேகதாரி கிட்ட போகுது, அன்பு ஆகிறதுன்றாரு. மனிதர்களுக்கு தங்களுடைய நினைவாக பொருள் கூட கொடுக்குறாங்க அல்லவா. இப்போ ஏதாவது நம்மளை ஞாபகம் வச்சுக்கணுன்றதுக்காக நம்ம மற்றவங்களுக்கு கிஃப்ட் அதெல்லாம் கொடுப்போம் இல்லையா, பிறந்த நாள் கிஃப்ட் அந்த மாதிரிலாம் பொருள்லாம் கொடுக்குறாங்க இல்லையா, அது அவசியம் நினைவுக்கு வருகிறது சொல்றாரு.
அப்போ வந்து அந்த பொருளை பார்க்கும் போதெல்லாம் அவங்க நினைவு வருது நமக்கு. இப்போது குழந்தைகளாகிய உங்களுக்கு தந்தை அழியாத ஞான ரத்தினங்களின் பரிசை நமக்கு அளிக்கிறார். இப்போ நமக்கு ஞானத்தை படித்தாதான், முரளியை படித்தாதான் பாபா ஞாபகம் வரும். ஏன்னா முரளி யார் சொன்னதுன்னா பாபா தான், சிவன் தான் சொன்னார். அதனால நமக்கு ஒரு அழியாத ஞான ரத்தினங்கள் பரிசை இப்போ அளிக்கிறார். அதன் மூலம் நீங்கள் ராஜ்யத்தை அடைந்து விடுகிறீர்கள். இப்போ இந்த முரளி மூலமாக தான் நம்ம ஞானத்தின் மூலமாக தான் ராஜ்யத்தை அடைந்து விடுகிறோம் சொல்கிறாரு. அழியாத ஞான ரத்தினங்கள் தானம் செய்கிறார்கள் என்றால் அன்பான புத்தி உடையவர்கள் ஆவார்கள். இந்த முரளியை படித்து இந்த ஞான ரத்தினங்கள் ஒரு பாயிண்ட்டும் ரத்தினம் மாதிரி லட்சக்கணக்கான ரூபாய்ன்னு சொல்லியிருக்கிறாரு. இதை நம்ம படித்து மற்றவங்க சொன்னோன்னா நம்ம வந்து அன்பான புத்தி உடையவர்களாக ஆவாங்கன்னு சொல்கிறாரு. பாபா அனைவருக்கும் நன்மை செய்ய வந்துள்ளார். பாபா வந்து எல்லாருக்குமே நன்மை செய்யறதுக்கு தான் வந்திருக்கிறார். உலகத்தில் இருக்கிற எல்லாருக்குமே நன்மை செய்ய தான் வந்திருக்கிறார். நாம் கூட உதவியாளர் ஆக வேண்டும் என்பதை அறிந்திருப்பார்கள். இப்போ பாபாவே நன்மை செய்ய வந்திருக்கிறாரு, நம்ம அவருக்கு உதவியாளர் ஆகணுன்றத அன்பான புத்தியுடைய குழந்தைகள் அறிஞ்சிருப்பாங்கன்றார். இது போல அன்பான புத்தியுடையவர்கள் பிரீத்து புத்தி விஜயந்தி வெற்றி அடைபவர்கள் ஆகிறார்கள்னு சொல்லி சொல்றார். அதாவது அன்பான புத்தி விநாச காலத்துல அன்பான புத்தி வந்து வெற்றி அடைவாங்க, விநாச கால விபரீத புத்தி வந்து தோல்வி அடைவாங்க. அதான் சொல்றாரு. இப்ப அன்பான புத்தி உடையவங்க பாபா மேல அன்பு இருக்குதுன்னா அவங்க வந்து விஜயந்தி, அப்ப வெற்றி அடைபவர்கள் ஆகிறார்கள். அப்ப கடைசி வரைக்கும் பாபா மேல அன்பு இருக்கும்போது நம்ம வந்து வெற்றி அடைவோம்னு சொல்றாரு. யார் நினைவே செய்வதில்லையோ அவர்கள் அன்பான புத்தி உடையவர்களே இல்லைன்னு சொல்லி சொல்றாரு. நாள் முழுதும் பாபா நினைவே வரல, மற்ற தேகதாரிகளை நினைக்கிறது, கீழே இருக்கிற புத்தி வந்து பூலோகத்திலேயே சுத்திட்டு இருக்குது. கீழேயே இந்த சாப்பிடணும், தூங்கணும், இதெல்லாம் இந்த கீழே உள்ள விஷயங்களே போயிட்டு இருக்குன்னா பாபா நினைக்கிறது இல்லை, மேலேயே புத்தி போகலை அப்படின்னா நம்ம வந்து அன்பான புத்தியுடையவர்களே இல்லைன்னு சொல்லி சொல்றார். தந்தையிடம் அன்பு இருக்கிறது, நினைவு செய்கிறார்கள் என்றால் விக்ரமங்கள் விநாசமாகிவிடும். இப்போ பாபா மேல நமக்கு அன்பு இருக்குது, அவரை எப்பவுமே நினைச்சிட்டு இருக்கிறோம் அப்படின்னா நம்மளுடைய பாவம் வந்து விக்ரமங்கள் வந்து விநாசம் ஆகிரும்னு சொல்றாரு. பாவங்கள் அழிந்து விடும் சொல்றாரு. ஏன்னா 63 ஜென்ம பாவம் வந்து நம்ம தேக உணர்வுல நம்ம செஞ்ச பாவம்லாம் நம்ம தலை மேல சுமையா இருக்குது இல்லையா, அதெல்லாம் பாபா நினைக்க அழிஞ்சிருன்றாரு. மேலும் மற்றவர்களுக்கும் நன்மைக்கான வழியை கூறுவார்கள். அவங்க பாவம் அழிஞ்சிருச்சுன்னா அவங்க லேசாயிருவாங்க இல்லையா, அவங்க கர்ம கணக்கெல்லாம் முடிஞ்சிடும். அப்போ மற்றவங்களுக்கும் போய் சேவை செய்வாங்க, நன்மைக்கான வழியை அவங்க சொல்லுவாங்கன்றாரு. பிராமண குழந்தைகளாகிய உங்களிலும் கூட அன்பு மற்றும் அன்பில்லாமையை பொறுத்து உள்ளதுன்னு சொல்றாரு. இப்ப பிகேஸ் நமக்கும் கூட பாபா, வெளி உலகத்துல இருக்கிறவங்க பாபா யாருன்னே தெரியாது, அவங்க அன்பில்லாம தான் இருக்கிறாங்க. ஆனா நம்மள வந்து இப்ப பாபா செலக்ட் பண்ணியிருக்கிறாரு. 33 கோடி பேர்ல கொஞ்சம் பேர் வந்திருக்கிறோம். நம்மள கூட சிலர் வந்து அன்பு புத்தி இருக்கிறாங்க, அன்பு இல்லாமையும் இருக்கிறாங்க. அதை பொறுத்துதான் இருக்குது பாவம் அழியறதுன்னு சொல்றாரு. தந்தையை அதிகமாக நினைவு செய்கிறார்கள் என்றால் அன்பு இருக்கிறது என்று பொருள். பாபாவை நினைச்சோன்னா நமக்கு அவர் மேல அன்பு இருக்குன்னு அர்த்தம். சொல்லுவோம்ல, நம்மளே சொல்லுவோம், என் மேல அன்பு இருக்குன்னா நீ என்ன நினைப்ப, இல்லைன்னா என்ன நினைப்பியா அப்படின்லாம் நம்ம சொல்லுவோம் இல்லையா. அதே தான் அவரும் சொல்றாரு, என் மேல அன்பு இருந்தா நீங்க என்ன அதிகமா நினைப்பீங்கன்றார். என்னை நிரந்தரமாக நினைவு செய்யுங்கள் சொல்லி பாபா இப்ப சொல்றாரு. எனக்கு உதவி செய்பவர் ஆகுங்கள் என்று தந்தை கூறுகிறார். பாபாவும் சொல்றாரு, என்னை நினைச்சீங்கன்னா எனக்கு உதவி செய்யணும்னு உங்களுக்கு தோணும் இல்லையா, அப்ப எனக்கு உதவி செய்பவர் ஆகுங்கள்னு சொல்லி தந்தை சொல்றாரு. படைப்பிற்கு ஒரு படைப்பு கர்த்தாவான தந்தை தான் நினைவில் இருக்க வேண்டும். இப்ப படைப்பு யாருன்னா இப்ப நம்ம தான். கடவுள் வந்து படைக்கிறாரு, ஆத்மாக்களை படைக்கிறார். அப்ப படைப்புக்கு வந்து ஒரு படைப்பு கர்த்தா யாருன்னா கடவுள் தான், அவர் தான் நமக்கு நினைவில் இருக்கணும். எந்த ஒரு படைப்பையும் நினைவு செய்யக்கூடாது, படைப்பு இன்னொரு படைப்பை நினைவு செய்யக்கூடாது, தேகதாரி இன்னொரு தேகதாரியை நினைக்க கூடாது. அவங்கள்ட்ட இருந்து நமக்கு ஆஸ்தி கிடைக்காது, நமக்கு எதுவுமே கிடைக்காது. அவங்களெல்லாம் நினைச்சோன்னா நமக்கு என்ன கிடைக்கும், அவங்களே பாவாத்மா, பாவம் தான் நமக்கு ஒட்டிக்கும் இல்லையா. அவங்கள நினைக்கிறதுனால அவங்களுடைய பாவம் தான் நமக்கு வந்துடும். அதனால அவங்களெல்லாம் நினைக்காதீங்க, யாரும் நினைக்கிறதே வேஸ்ட். பாபா நினைச்சா வச்சு சக்தி வாங்கி அவங்களுக்கும் கொடுத்து அவங்களையும் நம்ம சக்திசாலியா ஆக்க முடியும். அதனால இங்க இருக்கிறவங்களை நினைக்கிறது வேஸ்ட், பாபா நினைச்சாதான் நல்லது. படைப்பு கர்த்தாவோ அனைவருக்கும் ஒரே ஒருவர் தான் ஆவார் அல்லவா. மேலும் இந்த கண்களால் பார்க்கும் பொருட்கள் அனைத்துமே படைப்பு ஆகும். இப்ப நம்ம என்னென்னலாம் கீழே பார்க்குறோமோ எல்லாமே கடவுளுடைய படைப்புன்னு சொல்றாரு. யார் கண்ணுக்கு தெரிவதில்லையோ அவர் படைப்பு கர்த்தாவான தந்தை ஆவார். ஆனா இங்க எந்தெல்லாம் நமக்கு தெரியலையோ, எது கண்ணுக்கே தெரியாதது தான் படைப்பு கர்த்தாவானே தந்தை. அவர் வந்து கண்ணுக்கே தெரிய மாட்டாரு. பிரம்மா விஷ்ணு சங்கரருக்கும் மடங்கள் உள்ளன, அவர்களும் படைப்பு ஆவார்கள். இந்த பிரம்மா விஷ்ணு சங்கரர் கூட கடவுளுடைய படைப்பு தான். அதாவது பிரம்மா மூலமா பாலனை செய்யறாரு, பிரம்மா மூலமா ஸ்தாபனை செய்யறாரு, விஷ்ணு மூலமா பாலனை செய்யறாரு, சங்கர் மூலமா விநாசம் செய்யறாரு. அப்ப அவருடைய படைப்பு தான் அவங்களான்னு சொல்றாரு. பாபா தயாரிப்பதற்காக கூறியிருக்கும் படங்களின் மேலே பரம்பிதா பரமாத்மா திருமூர்த்தி சிவபகவான வாக்கு என்று
எழுத வேண்டும் சொல்றாரு. இப்போ பாபா என்னென்னலாம் நமக்கு சொல்லியிருக்கிறாரு இல்லையா, படம்லாம் சொல்லியிருக்கிறாரு இல்லையா, படம் தயாரித்து கொடுத்துருக்காரு இல்லையா, அதில் எல்லாத்துலேயுமே நீங்கள் என்ன எழுதணும்னா, பரம்பிதா பரமாத்மா திருமூர்த்தி சிவபகவானுடைய வாக்குன்னு எழுதணும். ஒருவர் தன்னை பகவான் என்று வேண்டுமானாலும் சொல்லலாம், ஆனால் பரம்பிதா என்று கூறவே முடியாது. யார் வேணாலும் அவங்கள பகவான் சொல்லிக்கலாம், ஆனாலும் யாருமே பரமபிதான் இது வரைக்கும் சொன்னதே கிடையாது, சொல்ல முடியாதுன்றாரு. உங்களுடைய புத்தி யோகம் சிவபாபாவுடன் உள்ளதே அன்றி சரீரத்துடன் இல்லை சொல்லி சொல்றாரு. இப்போ நம்ம பாபா குழந்தையான பிறகு நம்ம பாபா தான் நினைக்கிறோம், வேற யாரையும் நினைக்கிறது இல்லை. தன்னை அசரீரி ஆத்மா என்று உணர்ந்து தந்தையாகி என்னை நினைவு செய்யுங்கள் என்று தந்தை இப்போ புரிய வைத்துள்ளார். அன்பு மற்றும் விபரீத அன்பில்லாமை எல்லாமே சேவையை பொறுத்ததுன்றாரு. அதாவது நம்ம சேவை பண்ணாதான் நமக்கு அவர் மேல அன்புன்றாரு. அப்ப அன்பு இல்லாமல் எல்லாமே சேவையை பொறுத்ததுன்றார். நல்ல அன்பு உள்ளது என்றால் தந்தையின் சேவை கூட நன்றாக செய்வார்கள் சொல்றாரு. அப்போது வெற்றி அடைபவர்கள் என்று கூறுவார்கள். அப்ப அவரோட சேவை நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ செய்கிறோமோ அப்ப நமக்கு வெற்றி கண்டிப்பா. நம்ம அடுத்த பிறவில நல்ல இடத்துல பிறப்போம், நல்ல தங்க மாளிகைகளை அவர் கொண்டு போய் ராஜா மாதிரி உட்கார வைப்பார், இங்கே அவரோட சேவை நம்ம செஞ்சோம்னா. அதனால வெற்றி அடைபவர்கள் என்று சொல்லுவாங்க. அன்பு இருக்கிறவங்க கண்டிப்பாக சேவை செய்வாங்க. அன்பு இல்லை என்றால் சேவையும் ஆகாதுன்னு சொல்றாரு. பிறகு பதவியும் குறைவுன்னு சொல்றாரு. குறைந்த பதவியினருக்கு உயர்ந்த பதவியிலிருந்து அழிந்து விட்டவர் என்றுதான் கூறுவார்கள் சொல்றாரு. குறைந்த பதவி யார் எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு உயர்ந்த பதவி இருக்காதுன்றாரு. பார்க்க போனால் விநாசமோ அனைவருக்கும் தான் ஆகிறது. ஆனால் இப்போ பிகேஸ் மட்டும் எல்லாரும் உடம்ப விட்டு போய் தான் ஆகணும். வெறும் மற்றவங்க மட்டும்தான் உடம்பு விட்டு போவாங்க, நம்மளாம் அப்படியே இங்கேயே இருப்போம்லாம் கிடையாது, நம்மளும் தான் போகணும். ஆனால் இது குறிப்பாக அன்புடைய மற்றும் அன்பில்லாதவர்கள் விஷயம்தான். ஆனால் அன்பான புத்தியுடையவங்க ஈஸியாக உடலை விட்டு போவாங்க, அன்பில்லாதவங்க கஷ்டப்பட்டுட்டு போவாங்க. அவ்வளோதான் வித்தியாசம். மற்றபடி எல்லாரும் போய் தான் ஆகணும். படைப்பவரான தந்தையோ ஒரே ஒருவர் தான் ஆவார். நம்மளை படைச்சவர் கடவுள் ஒருத்தர் தான், அவருக்கு தான் சிவ பரமாத்மாய நமக என்று கூறுகிறார்கள். இப்போ கோயிலில் கூட சிவன் கோயிலில் பார்த்தீங்கன்னா சிவ பரமாத்மாய நமகன்னு தான் சொல்லுவாங்க. மற்றவங்களெல்லாம் அந்த மாதிரி சொல்ல மாட்டாங்க. பிரம்மா தேவதாய நமக, விஷ்ணு தேவதாய நமக தான் சொல்லுவாங்க. ஆனால் சிவனுக்கு தான் பரமாத்மாய நமகன்னு சொல்லுவாங்க. சிவ ஜெயந்தி கூட கொண்டாடுறாங்க. சங்கர ஜெயந்தி என்று ஒருபோதும் கேள்விப்படவே இல்லை. பாபா எப்படியெல்லாம் புரிய வைக்கிறார்கள். சிவ ஜெயந்தின்னு தான் சொல்கிறாங்க, சங்கர ஜெயந்தின்னு சொல்லியிருக்கிறாங்களா? அந்த மாதிரி ஒருபோதும் கேள்விப்படவே இல்லை சொல்கிறாரு. பிரஜாபிதா பிரம்மாவின் பெயர் கூட பிரசித்தமானது ஆகும் சொல்கிறாரு. விஷ்ணுவின் ஜெயந்தி கொண்டாடுவதே கிடையாது, ஆனால் கிருஷ்ணருடைய ஜெயந்தி கொண்டாடுறாங்க. கிருஷ்ணர் மற்றும் விஷ்ணுவுக்கிடையே என்ன வித்தியாசம் உள்ளது என்பது கூட யாருக்கும் தெரியாது. அதாவது கிருஷ்ணர் குழந்தையா இருக்கும்போது கிருஷ்ணர் அவர் பேர், அவர் கல்யாணம் ஆகிட்ட பிறகு அவர் பேர் நாராயணன். அந்த விஷ்ணு நாராயணன் லக்ஷ்மி இணைந்த சொரூபம் தான் விஷ்ணு. கல்யாணம் ஆன பிறகு லக்ஷ்மி நாராயணன் ஆகிறாங்க. அவங்களோட இணைந்த சொரூபம் இல்லற மார்க்கத்தை குறிக்குது விஷ்ணு. அப்போ இதோட வித்தியாசம் உள்ளது என்பது கூட யாருக்கும் தெரியாது. கிருஷ்ணர் வேற விஷ்ணு வேற நினச்சிக்கிறாங்க, ஆனால் ரெண்டு பேரும் ஒன்று தான். மனிதர்களுடையது விநாச காலத்தில் விபரீத புத்தின்னு சொல்லி பாபா புரிய வைக்கிறார். எனவே உங்களிலும் கூட அன்பான மற்றும் அன்பில்லாத புத்தியுடையவர்கள் இருக்கிறார்கள் அல்லவா? பிகேஸ்ல கூட ஞானம் நிரம்பி இருந்தா பாபாவை நினைப்பாங்க. ஞானம் இல்லாதவங்க கொஞ்சம் நிரம்பல, ஒழுங்கா முரளி கேட்கறதில்ல, ஒழுங்கா நம்ம எதுவுமே செய்யறதில்ல, ஸ்ரீமத்தே ஃபாலோ பண்றதில்லைன்னா அன்பு கம்மியாக தான் இருக்கும் ஒரு மேலே. அதான் சொல்றாரு, உங்களுடைய இந்த ஆன்மீக தொழிலும் மிகவும் நன்றாக உள்ளது என்று தந்தை கூறுகிறார். அதிகாலை மற்றும் மாலையின் பொழுது இந்த சேவையில் ஈடுபட்டு விடுங்கள் சொல்லி பாபா சொல்றாரு. இப்போ நம்மளுடைய தொழில் சூப்பராக இருக்குது, காலையிலையும் மாலையிலையும் இந்த சேவையில் ஈடுபட்டுடுங்கன்றாரு. மாலை நேரம் 6 மணி முதல் 7 மணி வரை நல்ல நேரம் என்று கூறுகிறார்கள் இல்லையா? அமிர்த வேலை நேரம் தான் சொல்லுவாங்க. சாயங்காலம் கூட அந்த 6 to 7 அந்த டைமில் தான் எல்லாரும் கோயிலுக்கு போவாங்க, பக்தி செய்வாங்க. அந்த நேரம் நல்ல நேரமா இருக்குதுன்னு சொல்றாங்க இல்லையா? சத்சங்கம் ஆகியவை கூட மாலையில் மற்றும் அதிகாலையில் தான் நிகழ்த்துகிறார்கள். இரவிலோ வாயு மண்டலம் மோசமாகி விடுகிறது. இரவுலலாம் வாயு மண்டலம் மோசமாயிடுது. அதனால அந்த டைம்ல யாரும் பக்தி செய்ய மாட்டாங்க, சத்சங்கமும் செய்ய மாட்டாங்க. இரவில் ஆத்மா சுயம் சாந்தியில் சென்று விடுகிறார். இரவுல என்ன ஆகுதுன்னா இந்த ஆத்மா என்ன பண்ணுது, தூங்க போயிடுது, அமைதியாயிடுது. அது ரெஸ்ட் கேக்குது. காலையிலேருந்து அப்படியே அந்த உடல் மூலமா வாய்ச்சி உடல் தான் சோர்வாயிடுது. ஆனா ஆத்மா சொல்லுது, நான் சோர்வா இருக்கு, நான் தூங்கணும்ட்டு ஆத்மா சொல்லுது. அதனால ஆத்மா சாந்தியில போயிடுதுன்னு சொல்றாரு. அதற்கு உறக்கம் என்று சொல்றாங்க. அந்த ஆத்மா சாந்தியில போகும்போது அதை தான் தூங்குறதுன்னு சொல்றாங்க, உறக்கம்ட்டு சொல்றாங்கன்றாரு. பிறகு அதிகாலை விழிக்கிறார். பிறகு ஆத்மா காலையில விழிக்கிறாராம்.
எனது மனமே அதிகாலையில் ராமரை நினைவு செய் என்றும் சொல்றாங்க, பக்தியில சொல்றாங்க. எனது மனமே அதிகாலையில ராமரை நினைவு செய்யின்னு சொல்றாங்க. அதனாலதான் பக்தியில ராம் ராம்ன்ட்டு காலையில எஞ்சி விளக்கேற்றி வச்சுட்டு ராம் 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 சொல்லிட்டு இருப்பாங்க. ராமரை நினைவு செய்யுதுன்னா அந்த ராமர் நினைச்சுக்கிறாங்க. ஆனா அது உண்மையில கடவுள் தான் நினைவு செய்ய சொல்லுது ஆத்மா. இப்போது தந்தையாகிய என்னை நினைவு செய் என்று தந்தை குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார். இப்ப பாபா நமக்கு சொல்லிட்டார், நீங்க ஆத்மான்னு புரிஞ்சு பரமாத்மாவாகிய என்ன பரந்தாமத்துல நான் இருக்கிறேன் அப்ப புள்ளியா நினைச்சு நினைவு செய்யுங்க அதிகாலையில எழுந்துன்னு சொல்றாரு. சிவபாபா சரீரத்தில் பிரவேசம் செய்யும் போது தானே என்னை நினைவு செய்தீர்கள் என்றால் விக்ரமங்கள் விநாசமாகும் என்று கூற முடியும். இப்போ பாபா நம்மகிட்ட பேசணும்னா இங்க எல்லாரும் உடலாதான் இருக்கிறோம் இல்லையா, நம்ம உடலுக்குள்ளாரதான் நம்ம ஆத்மா இருக்கிறோம். அப்ப ஆத்மாட்ட பேசணும்னா உடல் உள்ள அதாவது ஆத்மா வந்து உடல்ல இருக்கும்போது ஆத்மாட்ட பேசணும்னா பாபாவும் உடல்ல தான் வந்தாகணும் இல்லையா. அப்ப அந்த ஒரு சரீரத்துல தான் நான் பிரவேசமாகி உங்களுக்கு சொல்றேன், என்னை நினைவு செய்தீர்கள் என்றால் விக்ரம் விநாசம் ஆயிடும்ட்டு நான் அப்பதானே சொல்ல முடியும்னு சொல்றாரு. நாம் எந்த அளவு தந்தையை நினைவு செய்கிறோம் மற்றும் ஆன்மீக சேவை செய்கிறோம் என்பது குழந்தைகளாகிய நீங்கள் அறிந்துள்ளீர்கள். இப்ப நமக்கே தெரியும் நம்ம எந்த அளவுக்கு பாபா நினைக்கிறோம். காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் எவ்வளவு நேரம் நம்ம முரளி படிக்கிறோம், எவ்வளவு நேரம் ஆன்மீக சேவையை செய்யறோன்றது நமக்கே தெரியுன்றாரு. தன்னை ஆத்மா என்று உணர்ந்து தந்தையை நினைவு செய்தீர்கள் என்றால் நீங்கள் தமோ பிரதான நிலையிலிருந்து சதோ பிரதானமாக ஆகிடுவீர்கள் என்று அனைவருக்கும் இதே அறிமுகம் நீங்க கொடுக்க வேண்டும் சொல்றாரு. இப்போ ஒன்றும் இல்லை, நம்ம வெளியில போறோம் இல்லையா, நமக்கு தெரிஞ்சவங்க இல்லை கண்காட்சியில வராங்க இல்லையா, அவங்களுக்கு புரிய வைங்க, நீங்க ஆத்மா, நீங்க உடம்பு இல்ல, நீங்க ஒரு சோலுன்னு நினைச்சு நீங்க சுப்ரீம் சோலை நினைவு செய்யுங்க. அவர் தான் நம்ம அப்பா. தந்தையை நினைவு செய்தீர்கள் என்றால் நீங்க தமோ பிரதானத்துல இருந்து அதாவது உங்க பாவம் அழிஞ்சிரும், நீங்க தூய்மை ஆயிடுவீங்க, சதோ பிரதானமா ஆயிடுவீங்கன்ட்டு அனைவருக்கும் இதே அறிமுகம் நீங்க கொடுக்கணும்னு சொல்றாரு. இதுதான் நம்ம சேவை, இதுதான் சேவைன்னு சொல்றாரு. அதை செய்யணும். ஏன்னா நம்ம வந்து உண்மையான அன்பு பாவா மேல இருந்தா இந்த சேவையை நம்ம பண்ணிட்டே இருப்போன்றாரு. அப்போது நமக்கு துரு நீங்கிவிடும். அப்ப நம்ம இந்த சேவையை பண்ண பண்ண நம்மளோட பாவம் வந்து நீங்கிறோம்னு சொல்றாரு. ஏன்னா நம்ம தான் ஆரம்பத்துல இருந்து தேக உணர்வுல வந்து நம்ம சாஸ்திரத்துல மாத்தி மாத்தி எழுதி வச்சு பக்தி தொடங்கி வச்சு எல்லாரையும் அந்த பக்தியில இழுத்து விட்டதெல்லாம் நம்மதான் இருப்போம். அதனால நம்ம முள்ளால தானே எடுக்கணும். நம்ம பண்ண தப்ப நம்மளே தான் மாத்தணும். அதனாலதான் சொல்றாரு, உங்க பாவம்லாம் நீங்க பண்ணி வச்சதெல்லாம் அழியணும்னா நீங்க இந்த சேவையை செய்யணும், அப்போதுதான் உங்க துரு வந்து நீங்குன்றாரு. அதுவும் யார் வந்து பதவி நிறைய அடையிறாங்களோ அவங்களாம் நிறைய சேவை செஞ்சுதான் ஆகணும். பிரேத்த புத்தி அன்பான புத்தியில் கூட சதவீதம் உள்ளதுன்னு சொல்றாரு. இப்ப அன்பான புத்தியில கூட பர்சன்டேஜ் இருக்குன்றாரு. அதாவது இப்போ ஒருத்தவங்க 100% அன்பு இருக்குன்னா அவ்வளோ சேவை பண்ணுவாங்க, அவ்வளோ பாபான்னு நினைப்பாங்க. 90% கொஞ்சம் கம்மி, 80% அந்த மாதிரி பர்சன்டேஜா இருக்குதுன்றாரு. பிரம்மா பாபா அப்படியே 100% அன்பு வச்சிருந்துருக்கிறாரு. அதனால அவர் ஃபர்ஸ்ட்ல போயிட்டாரு. அதனால தந்தையிடம் அன்பு இல்லை என்றால் அவசியம் தனது தேகத்தின் மீது அன்பு உள்ளது அல்லது நண்பர்கள் உறவினர்கள் ஆகியோரிடம் அன்பு உள்ளது என்றுதான் பொருள் சொல்றாரு. அப்ப என்ன நினைக்கலைன்னா நீங்க கண்டிப்பா நீங்க உங்க உடம்ப நினைச்சிட்டு இருப்பீங்க, இல்ல உங்க நண்பர்கள் உறவினர்களை பத்தியே நினைச்சிட்டு இருக்கிறீங்க, அவங்க மேலதான் உங்களுக்கு அன்பு இருக்குதுன்ட்டு பொருள் சொல்றாரு. தந்தையிடம் அன்பு இருந்தது என்றால் சேவையில் ஈடுபட்டு விடுவார்கள். பாபாட்ட அன்பு இருந்துச்சுன்னா கண்டிப்பா நம்ம இந்த சேவை செய்ய ஆரம்பிச்சிருவோம். தந்தையிடம் அன்பு இல்லை என்றால் சேவையில் கூட ஈடுபட மாட்டார்கள் சொல்றாரு. எவரொருவருக்கும் அல்ஃபு தந்தை மற்றும் பே அரசாட்சியின் ரகசியத்தை புரிய வைப்பது மிகவுமே சுலபமானதுன்றார். அவர் சொல்றாரு பாருங்க, அவரை பொறுத்த வரைக்கும் ஈஸின்றாரு. சேவை செய்யறது ரொம்ப ஈஸி. யாருக்குமே நீங்க கடவுளை பத்தியும் சொர்க்கத்தை பத்தியும் புரிய வைக்கிறது ரொம்ப ஈஸின்றாரு. ஏன்னா அந்த அளவு அவருக்கு தெரியுது. மேல இருந்து பார்த்தா நம்ம தான் இங்க பயப்படுறோம், ஆனா நீங்க யாருக்கு வேணாலும் புரிய வைக்கிறது ரொம்ப ஈஸின்றாரு. ஹே பகவான், ஹே பரமாத்மா என்று கூறி நினைவு செய்யறாங்க. எல்லாருமே என்னதான் நினைக்கிறாங்க, இந்த முஸ்லீம்ல இருந்து கிறிஸ்தவர்ல இருந்து எல்லாருமே அவரை தான் நினைக்கிறாங்க. ஹே பகவான், ஹே பரமாத்மான்ட்டு கூறி நினைவு செய்கிறார்கள். ஆனால் அவரை முற்றிலும் அறியாம இருக்கிறாங்க. அவருக்கு தெரியுது, மேல இருந்து பாக்குறாரு. உலகத்துல இருக்கிறவங்க யாருமே அவர் தெரிஞ்சுக்காம இருக்கிறாங்க. ஒவ்வொரு படத்திற்கும் மேலேயும் நீங்க என்ன எழுதணும், பரமபிதா திருமூர்த்தி சிவ பகவான் வாக்கியம் என்று அவசியம் எழுதணும் என்று பாபா புரிய வைத்துள்ளார். அப்போது யாரும் நம்மளை எதுவும் கூற முடியாது. இப்போது குழந்தைகளாகிய நீங்களோ உங்களுடைய நாற்றை நற்று கொண்டிருக்கிறீர்கள் சொல்றாரு. எல்லோருக்கும் வழி கூறுங்கள், அப்போது தந்தையிடமிருந்து வந்து ஆஸ்தி பெற முடியும் சொல்றாரு. நம்ம எல்லாருக்கும் வழி சொல்லணும், அப்பதான் பாபாட்ட இருந்து ஆஸ்தி நம்மளால வாங்க முடியுன்றாரு. தந்தையை அறியாமலேயே இருக்கிறாங்க, எனவே அன்பான புத்தி இல்லவே இல்லைன்னு சொல்றாரு. இப்போ பாபாவை தெரிஞ்சுக்கல யாருமே, வந்து உலகத்துல யாருமே பாபா யாருன்னு தெரியாது. அதனால அவங்களுக்கு அன்பான புத்தி இல்லவே இல்லை. பாவங்கள் அதிகரித்து முற்றிலுமே தமோ பிரதானமாக ஆகிவிட்டுள்ளார்கள் சொல்றாரு. அதாவது கடவுளை தெரிஞ்சுக்காதனால ஒரு பயம் இல்லை, அதனால பாவம் செஞ்சுட்டே இருக்கிறாங்க.
பாவம் அதிகரிச்சு அதிகரிச்சு என்ன ஆகுதுன்னா முற்றிலுமே இப்ப மோசமாயிட்டாங்க. செஞ்சா என்ன தப்பு, அது ஒரே ஒரு வாழ்க்கை தானே, நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம், யார் கேள்வி கேட்க போறாங்கன்ட்டு அவங்க செஞ்சு செஞ்சு பாவம் செஞ்சு செஞ்சு தமோ பிரதானமாக ஆயிட்டாங்கன்னு சொல்லி சொல்றாரு. யார் நிறைய நினைவு செய்கிறார்களோ அவர்களுக்கு தந்தையிடம் அன்பு இருக்கும். ஆனா இப்ப பிகேஸ்லயே நம்ம யார் பாபாவை நிறைய நினைக்கிறோமோ நமக்கு வந்து பாபா மேல அன்பு இருக்குன்றாரு. அவர்களுடையது தான் கோல்டன் ஏஜ், தங்க யுக புத்தியாக இருக்கும். யார் பாபாவை அதிகமா நினைக்கிறாங்களோ அந்த பூவோட சேர்ந்த நாரும் மணக்கிற மாதிரி பாபா மாதிரியே நம்மளும் இருப்போம், அவர் மாதிரியே இருப்போம். தங்க யுக புத்தியாக நமக்கு இருக்கும். கோல்டன் ஏஜ் கூட கோல்டன் ஏஜ் புத்தி நமக்கு வந்துரும்ன்றாரு. ஒருவேளை வேறு புறங்களில் புத்தி அலைந்து கொண்டிருக்கிறது என்றால் தமோ பிரதானமாகவே இருந்து விடுவார்கள். ஒருவேளை எங்கேயாவது புத்தி அலையுது, அதாவது இந்த உலகாய விஷயங்கள் பக்கம் நம்ம புத்தி போகுதுன்னா நம்ம புத்தி எப்படி இருக்கும், அந்த தங்க புத்தியா இருக்காது, தமோ பிரதான புத்தியா இருந்துருவாங்கன்றாரு. முன்னால் அமர்ந்துள்ளார்கள் என்றாலும் கூட அன்பான புத்தி என்று கூற மாட்டார்கள். இப்ப சென்ட்ரல்லயே பாபா முன்னாடியே இருக்கிறோம், இல்ல மதுபன்லயே இருக்கிறாங்க, அங்க இருந்தாலும் கூட அன்பான புத்தின்னே சொல்ல மாட்டாங்கன்றாரு. ஏன்னா பாபாவை நினைவே செய்வதில்லைன்னு சொல்லி சொல்றாரு. நிறைய பேருக்கு சேவை, அந்த டென்ஷன் இந்த டென்ஷன், அப்படி எல்லாரையும் பார்க்கணும், எல்லாருக்கும் வந்து சேவை பண்ணணும், இந்த அந்த அந்த கர்மா கான்சியஸ்ல போயிட்டு பாபாவை நினைக்கிறதே இல்லை. டென்ஷன் ஆயிட்டு பாபாவை நினைக்கிறதே இல்லை. யார் அந்த கர்மயோகியா இருந்து பாபாவை நினைக்கிறாங்களோ அவங்க தான் எப்பயும் நினைவுலயே இருக்கிறாங்க. அதனால சொல்றாரு, நேரா இருந்தா கூட என்ன நினைவே செய்யறது இல்லைன்றாரு. அன்பான புத்தியின் அடையாளமே நினைவுதான் சொல்றாரு. அதாவது அன்பான புத்தினா அதோட அடையாளம் எப்படி இருக்கும்னா, அவங்களுக்கு புத்தி அன்பா இருக்கும். அதோட அடையாளம் எப்படின்னா அவங்க எப்பயுமே பாபா நினைச்சிட்டே இருப்பாங்க. அதுதான் வந்து அன்பான புத்தியின் அடையாளம் வந்து நினைவுன்றாரு. அவர்கள் தாரணை செய்வார்கள். அவங்க என்ன பண்ணுவாங்க, பாபா சொல்றத வாழ்க்கையில நடைமுறைக்கு எடுத்து வருவார்கள். அவங்க வாழ்க்கையில கொண்டு வருவாங்க. எல்லா பாயிண்ட்டையும் பாபா சொல்றாருன்னா அப்படியே புத்தியில ஸ்டோர் பண்ணிட்டு தன்னோட வாழ்க்கையில அதை நடைமுறைக்கு கொண்டு வருவாங்க. யாருன்னா அன்பான புத்தி உடையவங்க. மற்றவர்கள் மீதும் கருணை புரிந்து கொண்டே இருப்பார்கள். அவங்க மட்டும் மாற மாட்டாங்க, அதை மற்றவங்களுக்கும் சொல்லணும்னு ஆசைப்படுவாங்க, கூட இருக்கிறவங்களையும் மாத்துவாங்க. மற்றவர்கள் மீதும் கருணை புரிந்து கொண்டே இருப்பார்கள் சொல்றாரு. தந்தையை நினைவு செய்தீர்கள் என்றால் நீங்கள் பாவனம் ஆகிவிடுவீர்கள் என்பதை யார் ஒருவருக்கும் புரிய வைப்பது மிகவும் சுலபமானது ஆகும். திரும்ப சொல்றாரு பாருங்க, பாபாவை நினைவு செஞ்சீங்கன்னா நீங்க வந்து தூய்மை ஆயிடுவீங்க என்று யாருக்கும்னா நீங்க புரிய வைக்கலாம். அது ரொம்ப ஈஸி சொல்றாரு. தந்தை சொர்க்கத்தின் அரசாட்சியின் ஆஸ்தியை குழந்தைகளுக்கு தான் அளிக்கிறார். பாபா வந்து சொர்க்கத்தை கொடுக்குறாரு. யாருக்கு கொடுக்குறாரு அந்த ஆஸ்தியை? நேரடி குழந்தைகளுக்கு தான், குழந்தைகளுக்கு தான் கொடுக்குறாரு. அவசியம் சிவபாபா வந்திருந்தார், அதனால்தான் சிவ ஜெயந்தி கூட கொண்டாடுறாங்க அல்லவா. கிருஷ்ணர், ராமர் ஆகியோர் எல்லாருமே வாழ்ந்து சென்றுள்ளார்கள், அதனால் தான் கொண்டாட வருகிறார்கள் அல்லவா. சிவபாபாவையும் நினைவு செய்கிறார்கள், ஏனெனில் அவர் வந்து குழந்தைகளுக்கு உலக அரசாட்சி அளிக்கிறார். பாருங்க, சிவன் வந்து போயிருக்காரு, அதனாலதான் ஒரு கோயில் கட்டி இருக்கிறாங்க, அதனாலதான் சிவ ஜெயந்தி கொண்டாடுறாங்க, அதனாலதான் கிருஷ்ண ஜெயந்தி எல்லாம் கொண்டாடுறாங்க. ஏன்னா எல்லாருமே அவங்க வந்து வாழ்ந்துட்டு போயிருக்கிறாங்க, அதனாலதான் கோயில் கட்டியிருக்காங்க. எல்லாருக்கும் சிவபாபாவை நினைவு செய்யறாங்க, ஏனெனில் அவர் வந்து குழந்தைகளுக்கு உலக அரசாட்சி அளிக்கிறார். அதனாலதான் அவர் அப்படி போற்றி வழங்குறாங்க. எல்லா புகழும் இறைவனுக்கு. என்ன எதனாலன்னா அவர் ஏதோ பண்ணிட்டு போயிருக்கிறார் கோணக்கால்பம், அதனாலதான் இப்பயும் ஞாபகம் வச்சுக்கிட்டு அவரை வந்து நினைவு செய்யறாங்க. புதியவர்கள் யாரும் இந்த விஷயங்களை புரிந்து கொள்ள முடியாது. புதுசா இன்னைக்குதான் பிகே ஆயிருக்காங்கன்னா அவங்களுக்குலாம் நிறைய, ஏன்னா இது வந்து ரொம்ப ஞானம் வந்து உள்ளார போயிட்டு இருக்குது இல்லையா, அதனால புதுசா கேட்கறவங்களுக்கு இந்த விஷயங்கள்லாம் புரிஞ்சு கொள்ள முடியாதுன்றாரு. அவங்களுக்கு 7 நாள் பட்டியில் உட்கார வச்சு 7 நாள் கோர்ஸ்லாம் புரிய வச்ச பிறகு முரளி கேட்க வச்சாதான் அவங்களுக்கு புரியும். பகவான் எப்படி வந்து ஆஸ்தி அளிக்கிறார். முற்றிலுமே கல்புத்தியாக உள்ளார்கள், நினைவு செய்வதற்கான புத்தியே இல்லை. நீங்கள் அரை கல்பத்தின் பிரியதர்ஷினிகள் ஆவீர்கள் என்று சுயம் தந்தையே கூறுகிறார். நம்ம 2500 வருஷமா பக்தி பண்ணி பண்ணி ஒரு தலை காதல் மாதிரி ஒரு தலையா பாபாவை வந்து நினைச்சிட்டு வந்தோம். பிரியதர்ஷினிகள் நம்ம ஒரு தலையா பாபாவை நினைச்சிட்டு வந்தோம். பக்தியில நம்ம மட்டும்தான் பேசணும், பாபா பேசவே இல்லை. நம்ம பேசுறதெல்லாம் அவர் காதுல விழுதான்னு கூட கேட்டு கேட்டு பார்த்தோம், அவரும் பேசவே இல்லை. ஆனா இப்பதான் வந்து சங்கமயுகத்துல அவரும் கூட பேசிட்டு இருக்கிறாரு. அவர் நம்ம பேசுறதெல்லாம் வேற சொல்லி சொல்லி காட்டுறாரு. எல்லாத்தையும் சொல்றாரு, நீ இதெல்லாம் சொன்னீங்க பக்தி பண்ணும்போது, நான் கூடவே வந்துடுறேன்னு சொன்னீங்க, இப்ப என்ன கூப்பிட்டா வரமாட்டீங்க, அதெல்லாம் கேக்குறாரு. அதான் நீங்க அரை கல்பத்தின் பிரியதர்ஷினிகள் ஆவீர்கள் சொல்லி பாபா சுயம் தந்தையை வந்து கூறுகிறார். நான் இப்போது வந்து விட்டுள்ளேன், நீங்க தானே கூப்பிட்டீங்க 2500 வருஷமா பக்தியில, கடவுளே வா, எங்க இருக்கிற கூப்பிட்டீங்க இல்லையா, நான் இப்போது வந்து விட்டுள்ளேன்னு சொல்றாரு. பக்தி மார்க்கத்தில் நீங்கள் எவ்வளவு அடி வாங்குகிறீர்கள். கோயில் குளம் எல்லா இடத்துலயும் சுத்தி வீட்டை முழுக, அதை பெருக்கு, இதை பண்ணு அதை பண்ணு, அது மாதிரி 4 கிழமை அந்த கிழமைன்ட்டு
கொண்டு அவ்வளோ அடி வாங்கியிருக்கிறீங்க இல்லையா, விரதம் இருக்கணும், அப்புறம் வந்து என்னென்ன அழகு குத்துறது, அந்த டிராக்டர் இழுக்கிறது, எவ்வளோ அடி வாங்கியிருக்கிறீங்கன்னு சொல்கிறார். ஆனால் பகவானும் யாருக்கும் கிடைக்கவே இல்லை. ஆனால் பக்தி பண்ணி மட்டும் யாருக்கு கிடைச்சாங்க? பகவான் கிடைக்கவே இல்லை இல்லையா. இப்ப நமக்கு தான் கிடைச்சிருக்கிறாரு. தந்தை பாரதத்தில் தான் வந்திருந்தார், கடவுள் வந்திருந்தார், பாரதத்தில் தான் வந்திருந்தார் மற்றும் முக்தி ஜீவன் முக்தியின் வழியை கூறியிருந்தார் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் இப்போது புரிந்துள்ளீர்கள். கடவுள் பாரதத்தில் தான் வந்தாரு, வந்து எப்படி முக்தி அடையணும், எப்படி ஜீவன் முக்தி அடையணுன்ற வழியை நமக்கு சொல்லியிருந்தாருன்ட்டு நீங்க தான் தெரிஞ்சிட்டீங்க. கிருஷ்ணரும் இந்த வழியை கூறுவதே இல்லை. கிருஷ்ணர் ஒரு தேகதாரி, அவர் நிராகார் கிடையாது, அவரை எல்லா தர்மமும் ஏத்துக்க மாட்டாங்க, அவரு இந்த வழியை சொல்லலை அப்படின்னு சொல்றாரு. பகவானிடம் எப்படி அன்பு இணைய முடியும் என்பதை பாரதவாசிகளுக்கு தான் தந்தை வந்து இப்ப கற்பிக்கிறார். இப்ப கடவுள் தான் வந்து நம்ம யாருக்கு, பாரதவாசிகள் தான் புரிய வைக்கிறாரு. ஏன்னா அவங்க தான் வந்து ஏகப்பட்ட கடவுள் தேவதைகளை வழிபட்டுட்டு இருக்கிறாங்க, கடவுள் யாருன்னு தெரியாம இருக்கிறாங்க, ஏகப்பட்ட தேவதைகளை வழிபட்டுட்டு இருக்கிறாங்க. அதனால அவங்களுக்கு தான் புரிய வைக்கிறாரு ஃபர்ஸ்ட். மற்ற தர்மத்துக்காரங்களாம் கரெக்டாக தான் நினைக்கிறாங்க, அல்லா இந்த காட்ஃபாதர்ன்ட்டு எல்லாம் கரெக்டாக தான் கடவுள்னு நினைக்கிறாங்க, கர்த்தர்னு சொல்லிட்டு. இவங்க மட்டும்தான் யார் யாரையோ நினைச்சிட்டு இருக்கிறாங்க. அதனால தான் பாரதவாசிகளுக்கு தான் தந்தை வந்து கற்பிக்கிறார், பகவானிடம் எப்படி அன்பு இணைய முடியும்ட்டு சொல்லி கொடுக்குறாரு. பாபா சொல்றார், வருவதும் பாரதத்தில் தான், அவர் வர்றதே பாரதத்தில் தான், சிவன் வர்றதே பாரதத்தில் தான், சிவ ஜெயந்தியை கூட அங்கதான் கொண்டாடுறாங்க. உயர்ந்ததினும் உயர்ந்தவர் பகவான் ஆவார் என்பதை குழந்தைகளாகிய நீங்க இப்ப அறிந்துள்ளீர்கள் சொல்றாரு. இப்ப நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம், உயர்ந்ததெல்லாம் உயர்ந்தவர் கடவுள் தான், மற்றவங்க எல்லாம் படைப்பு தான், மற்றவங்கள்ட்ட நமக்கு எதுவும் கிடைக்காது. இவரை நினைச்சாவது நம்ம போற வழிக்கு புண்ணியம் தெரிக்கலாம். அவரை ஆத்மான்னு புரிஞ்சு அவரை நினைச்சோன்னா அடுத்த பிறவில போய் சொர்க்கத்தினுடைய ஆஸ்தி நமக்கு கொடுத்துருவாரு, போய் நம்ம பதவி அடைய போறோம். இப்பதான் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அவருடைய பெயர் சிவன் என்பதாகும். கடவுளோட பேர் என்ன தெரியுமா? உண்மையான பேர் சிவன் தான், அவருக்கு பிடிச்ச பேர் சிவ் என்பதாகும். எனவே நீங்கள் சிவ ஜெயந்தி தான் வைரத்திற்கு சமமானது என்று எழுதுறீங்க, மற்ற எல்லோருடைய ஜெயந்தியும் சோழிக்கு சமமானதுன்னு சொல்லி பாபா சொல்றாரு. பாபா சொல்றாரு, சிவ ஜெயந்தி தான் வைரத்திற்கு சமமானது, அதை தான் கொண்டாடணும், மற்ற எல்லாருடைய ஜெயந்தியும் சோழிக்கு சமமானதுன்றார். ஆனா இந்த மாதிரி எழுதுவதனால் கோபித்துக் கொள்கிறார்கள். இந்த மாதிரி நீங்க போய் சொன்னீங்கன்னா கோச்சுவாங்க, கிருஷ்ண ஜெயந்திலாம் அப்ப சும்மாவான்ட்டு கோச்சுக்குவாங்க. எனவே ஒவ்வொரு படத்திலும் சிவபகவான வாக்கியம், சிவபகவான் கூறுகிறார் என்று இருந்தால் நீங்கள் பாதுகாப்பாக இருப்பீர்கள், என்ன அடிக்க வந்துருவாங்கன்னு சொல்றாரு. நீங்க எல்லா படத்துலயும் பாபா தான் சொல்றாரு, சிவபகவான் சொல்றாருன்ட்டு எழுதுனீங்கன்னா நீங்க தப்பிச்சிருவீங்க, பாதுகாப்பாக இருப்பீங்கன்னு சொல்றாரு. ஒரு சில குழந்தைகள் முழுமையாக புரிந்து கொள்ளாமல் இருக்கும் பொழுது அதிருப்தி அடைந்து விடுகிறார்கள். சில பிகேஸ் எடுத்தவொடனே வருவாங்களா, 1-2 பாயிண்ட்டை கேட்டுட்டு அறகுறையா ஞானத்தை பொந்திட்டு அதிருப்தி அடைஞ்சு போயிடுறாங்க, அதுக்கப்புறம் வரவே மாட்டாங்க. கேட்டா ஒரு சில பாயிண்ட் அவங்களுக்கு பிடிக்காது. பற்ற விடுங்கன்னு சொன்னா பற்றுன்றது பாபா வந்து அன்பா இருக்க சொல்றாரு, பற்றுதான் விட சொல்றாரு. இவங்க இருந்தாதான் நான் இருப்பேன், இவங்க அந்த அதை வந்து அப்படியே தப்பா புரிஞ்சுட்டு என்ன இது பற்ற விட சொல்றாங்கன்ட்டு போயிடுறாங்க. இந்த மாதிரி ஒரு சில பாயிண்ட்டை தவறா புரிஞ்சுட்டு முழுமையாக புரிந்து கொள்ளாது இருக்கும்போது அதிருப்தி அடைந்துடுறாங்கன்னு சொல்லி சொல்றாரு. மாயின் கிரகச்சாரத்தின் முதல் தாக்குதல் புத்தியின் மீது தான் செல்கிறது. ஃபர்ஸ்ட் இந்த மாயா என்ன பண்ணும், புத்தியை கெடுத்து விட்டுரும், புத்தியில தான் அட்டாக் பண்ணும். அப்ப குழந்தைகள் பாபாட்ட இருந்து அப்படியே பிரிஞ்சிடுறாங்க, தந்தையிடமிருந்து புத்தி யோகத்தை துண்டித்து விடுகிறது. மாயா வந்து பாபாட்ட இருந்து புத்தியை தான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுது, அட்டாக் பண்ணி பிரிச்சு விட்டுருதுன்றாரு. அதுக்கப்புறம் நம்ம பாபாவே நினைக்க மாட்டோம், அதனால் ஒரேடியாக மேலிருந்து கீழே விழுந்து விடுகிறார்கள் சொல்றாரு. அதனாலதான் நம்ம மேல பாபா புத்தி மேல போகாம புத்தி கீழே வந்துடுது, கீழே வந்தோடனே நம்ம கீழே விழுந்துடுறோம், அதாவது மாயையுடைய சகவாசத்துல வந்துடும்னு சொல்றாரு. அப்ப தேகதாரிகளிடம் புத்தி யோகம் சிக்கி விடுகிறது என்றால் தந்தையிடம் அன்பில்லாதவர் ஆகிவிட்டார்கள் அல்லவா. அப்ப கீழே இருக்கிறவங்களையும் நினைச்சிட்டு கீழே இருக்கிறவங்கள்ட்டே நம்ம புத்தி யோகம் சிக்குதுன்னா அப்ப நம்ம அன்பில்லாதவர்களா ஆகிறோம் அப்படின்னு சொல்றாரு, ஆகிவிட்டார்கள் அல்லவான்னு சொல்றாரு. நீங்கள் ஒரே ஒரு விசித்திர சரீரமற்ற விதேகி தேகமற்ற தந்தையிடம் தான் அன்பு கொள்ள வேண்டும் சொல்றாரு. தேகதாரியிடம் அன்பு கொள்வது தீமை பயப்பதாகும். எந்த ஒரு மனுஷனையும் நீங்க நம்பினீங்கன்னா என்ன ஆகும், யாரை நம்புறீங்களோ அவங்க தான் கழுத்த இருப்பாங்க, எதுக்கு அவங்கள நம்புறீங்க? தேகதாரியிடம் நீங்க அன்பு கொள்றது என்ன தெரியுமா, உங்களுக்கு நீங்களே சூனியம் வச்சுக்கிறதுன்றாரு, தீமை பயப்பதாகுன்றாரு. ஏன்னா நம்ம எவ்வளோ அன்பு வந்து கீழே வைக்கிறோமோ அவங்களே தான் நம்மளை ஏமாத்துவாங்க, அவங்களாலே தான் நமக்கு கஷ்டம் வரும். அதனால நம்ம எந்த ஒரு தேகதாரையும் நம்பக்கூடாது, ஒரு பாபா தான் அப்படின்னு போயிடணும். எது நடந்தாலும் அவர்கிட்ட சொல்லணும், அவர் வந்து யாரை வேணாலும் அனுப்பிச்சு வச்சு நமக்கு ஹெல்ப் பண்ணுவாரு. ஆனா நம்ம ஒரே தேகதாரியை நம்பிட்டு இருப்போம், கடைசியில் அவங்க கழுத்து எடுத்துட்டு போயிடுவாங்க.
அதனால தான் சொல்றாரு, யாரையுமே நம்பாதீங்க, அவங்க மேலாம் அன்பு வைக்கிறது தீமை பயப்பதாகும்னு சொல்றாரு. புத்தி மேலிருந்து அறுபட்டு விடுகிறது என்றால் முற்றிலுமாக கீழே விழுந்து விடுகிறார்கள். ஏன்னா மேல புத்தி போகாம கீழே வந்துடுது இல்லையா, அப்ப கீழே விழுந்துடும், மண்ணை சாப்பிட்டுறோம். அதனால கிருஷ்ணர் மண்ணை சாப்பிட்டாரு, மண்ணை சாப்பிட்டு வாயை திறப்பாரு இல்லையா, அந்த மாதிரி நம்ம மண்ணை சாப்பிடக்கூடாது. ஏன்னா பாபா நம்மளை பரிசுத்தாவா பறக்க சொல்றாரு, மண்ணுல போகாதீங்கன்றாரு. கீழே புத்தி வரக்கூடாது, மேலதான் பறக்கணுன்றாரு. இது அனாதி அமைக்கப்பட்ட நாடகம் என்றாலும் கூட பிறகும் புரிய வைத்து விடுவார் தான் அல்லவா. இது எல்லாமே ஒரு உருவாக்கப்பட்ட நாடகம், ஏற்கனவே நடந்தது தான் எல்லாமே. நம்ம இப்போ பாபா நம்ம செலக்ட் பண்ணி கிளாஸ் எடுக்கிறாரு, நம்ம தேவதை ஆகிறோம், அப்புறம் தேவதையிலேருந்து திரும்ப நம்ம மாயாட்ட போயிடுறோம், திரும்ப மனுஷனாயிடுறோம், திரும்ப பாபா நம்மளை காப்பாத்துறாரு. இதெல்லாம் ஒரு நாடகம் தான், இருந்தாலும் கூட பாபா திரும்ப திரும்ப தான் புரிய வைக்கிறாரு இல்லையா. அன்பில்லாத புத்தி உடையவரிடமிருந்தோ பேர் ரூபத்தில் மாட்டி விடுவதற்கான துர்நாட்டம் வருகிறதுன்னு சொல்றாரு. இப்ப பாபா மேல அன்பு இல்லைன்னா கண்டிப்பா அவங்க புத்தி எங்க அலையுதுன்னா கீழே உள்ள தேகதாரி பின்னாடியே போகுது, அதனால அவங்கள்ட்ட துர்நாற்றம் வருதுன்னு சொல்றாரு. அதான் நர வாசனை வரும். நரன்னா நம்ம மனுஷனாவே இருக்கிறோம், தேவதையே ஆகலைன்னு அர்த்தம். அப்ப மனித வாசனை வருது பாபாக்கு. இல்லை என்றால் சேவையில் உறுதியாக நின்றுட வேண்டும். இப்ப நம்ம பாபா மேல அன்பு புத்தி இருக்குன்னா நம்ம சேவையில உறுதியாக நிக்கணும்ன்றாரு. பாபா நேற்றைக்கு கூட நல்ல முறையில் நமக்கு புரிய வச்சாரு. முக்கியமான விஷயமே கீதையின் பகவான் யார் என்பதுதான். இது பிரம்மா பாபா சொல்றாரு, நேத்துக்கு கூட பாபா புரிய வச்சாரு. முக்கியமான விஷயம் இதை தான் நம்ம ப்ரூஃப் பண்ணணும், கீதையின் பகவான் யாருன்றத புரிய வைக்கணும். இதில் தான் உங்களுடைய வெற்றியே ஆக போகிறதுன்றாரு. இப்ப இதை மட்டும் நீங்க ப்ரூஃப் பண்ணிட்டீங்க, நீங்க தான் ஜெயிச்சிட்டீங்க போங்கன்றாரு பாபா. கீதையின் பகவான் சிவன் சொல்லி ப்ரூஃப் பண்ணிட்டீங்கன்னா உலகத்துக்கே, இதுலதான் நம்மளுடைய பாண்டவர்களுடைய வெற்றி ஆக போகிறதுன்றாரு. கீதையில் பகவான் சிவனா இல்லை கிருஷ்ணரா, ஸ்ரீகிருஷ்ணரா என்று நீங்க கேட்கிறீங்க. சுகமளிப்பவர் யார்? நமக்கு துக்கத்தன்னைக்கு சுகமளிப்பவர் யார்? சுகமளிப்பவரோ சிவன் ஆவார். எனவே அவருக்கு தான் நீங்கள் ஓட் செய்ய வேண்டும், அதாவது வாக்களிக்க வேண்டும். அவருக்கு தான் மகிமையே உள்ளது. கடவுளுக்கு தான் மகிமை இருக்கு இல்லையா, சிவனுக்கு தான் மகிமை இருக்குது. இப்போது ஓட் அழியுங்கள். கீதையின் பகவான் யார்? சிவனுக்கு ஓட்டு அளிப்பவர்களுக்கு அன்பான புத்தி, பிரீத்த புத்தி என்று கூறுவார்கள். இதுவோ மிகப்பெரிய எலெக்ஷன், தேர்தல் ஆகும் சொல்லி புரிய வைக்கிறார். பாருங்களேன், ஏதோ எலெக்ஷன்லாம் சொல்றாரு பாபா, இது பெரிய தேர்தல்ன்றாரு. இதுல யார் சிவனுக்கு ஓட்டு போடுறாங்களோ அவங்க அன்பான புத்தி. யார் நாள் முழுவதும் இந்த ஞான மனனம் சிந்தனை கடலை கடையிறாங்களோ, செய்து கொண்டே இருப்பாங்களோ, அவங்களுடைய புத்தியில் இந்த எல்லா யுக்திகளும் வரும் சொல்றாரு. இந்த மாதிரி யார் இந்த ஞானத்தை கடையிறாங்களோ அவங்க புத்தியில எப்படி இதை புரிய வைக்கிறது, எப்படி இந்த கீதையின் பகவான் கிருஷ்ணர்ன்ற புரிய வைக்கிறது, எப்படி இதெல்லாம் செய்யறதுன்ற அந்த யுக்திகள்லாம் வரும்னு சொல்றாரு. ஒரு சில குழந்தைகள் போக போக கோபித்து கொண்டு விடுகிறார். சிலர் பிகே ஆகிறாங்க, அப்புறம் போக போக பாபாட்டே கோச்சிக்கிறாங்கன்னு சொல்றாரு. எப்போதுதான் பார்த்தீர்கள் என்றால் அன்பு இருக்கும். இப்பதான் பிகே இருப்பாங்க, ஒரு பாபாட்ட அன்பா அப்படியே குழைவாங்க, நல்லா அன்பா பேசுவாங்க, அன்பு இருக்கும். சிறிது நேரத்தில் பார்த்தீர்கள் என்றால் அன்பு அறுபட்டு விடுகிறது. இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா அன்பு எங்கேயோ போயிடுது, பாபாட்ட இருக்கிற கனெக்ஷன் கட் ஆயிடுது. கோபித்து கொண்டு விடுகிறார்கள், பாபாட்டையே கோச்சிக்கிறாங்க. ஏதாவது ஒரு விஷயத்தில் கோபித்து கொண்டு விட்டார்கள் என்றால் பின் ஒருபோதும் நினைவு கூட செய்ய மாட்டார்கள். ஏதாவது ஒரு விஷயம் பாபாட்ட கேட்டிருப்பாங்க, அவர் செய்யலை, நாடகப்படி அது நடக்கலை அப்படின்னா கோச்சிக்குவாங்க. கோச்சிக்கிட்டு ஒருபோதும் பாபாவே நினைவு கூட செய்ய மாட்டார்கள். அந்த மாதிரியும் குழந்தைகள் பாபாவுக்கு இருக்கிறாங்களாம். கடிதம் கூட எழுத மாட்டார்கள், லெட்டரை கூட பாபாவுக்கு எழுத மாட்டாங்க. அதெல்லாம் கோபம் பாபா மேல, அதாவது அன்பே இல்லை. அதான் பாபா மேல அன்பு இருந்தால் தான் லெட்டர் எழுதுவோம் டெய்லி. இப்போ ஒருத்தவங்க நமக்கு ரொம்ப பிடிக்கும்னா நம்ம லெட்டராக எழுதி தள்ள மாட்டோம். அப்போ டெய்லி என்ன நடந்தது, எங்கே போனேன், இப்போ ஒரு கணவன் வெளியூருக்கு போயிருக்கிறாரு, ஒரு ஃபோன் பண்ணி விசாரிப்போம் இல்லையா, சாப்பிட்டீங்களா தூங்குனீங்களான்ட்டு. அப்போ அன்பு இருக்கிறதுனால தானே நீங்கள் விசாரிக்கிறீங்க. அப்போ நீங்கள் கடவுள் மேலே உங்களுக்கு அன்பே இல்லை தானே. டெய்லி லெட்டர் எழுதணுமா இல்லையா, டெய்லி நான் பாபா நான் காலையில் எழுந்தேன், நான் நினச்சேன், நான் சாப்பிட்டேன் தூங்குனேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க பாபா, நீங்கள் இருக்கிறதுனால தான் நான் நிம்மதியாக இருக்கிறேன், ஏதாவது ஒரு லெட்டர் எழுதணுமா இல்லையா. அப்போ எழுதுறதே இல்லைன்னா அன்பே இல்லைன்னு சொல்லி சொல்கிறார். பின்னர் பாபா கூட 6 to 8 மாதங்கள் கடிதம் எழுத மாட்டார். இந்த மாதிரி இருக்கிற குழந்தைகளுக்கு பாபாவும் 6 to 8 மாதம் லெட்டர் எழுத மாட்டாராம், பாபாவும் எழுத மாட்டாராம். ஏன்னா பாபா காலனுக்கு எல்லாம் காலன் ஆவார் அல்லவா, கூடவே தர்மராஜரும் ஆவார். அவர் நீங்க சாதாரணமா நினைச்சுக்காதீங்க அப்படியே கொஞ்சறாருன்ட்டு. அவருக்கு 4வது தலை இருக்குது, 4வது தலை பிரம்மாவுக்கு 4 தலை, அந்த 4வது தலை திரும்பிச்சுன்னா நீங்களாம் தாங்க மாட்டீங்கன்றாரு. தர்மராஜாவும் அவர் இருப்பாரு. தந்தையை நினைவு செய்ய நேரமில்லை என்றால்
மிகவும் தந்தையை நினைவு செய்ய நேரமில்லை என்றால் நீங்கள் என்ன பதவி அடைவீர்கள் சொல்லி பாபா கேட்குறாரு. நீங்கள் என்னையே நினைக்கலன்னா அப்போ நீங்கள் என்ன பதவி அடைவீங்கன்னு சொல்லி கேட்குறாரு. பதவி மோசமாக ஆகிவிடும். இப்படிலாம் கோச்சிக்கிட்டு என்ன நினைக்கலன்னா என்ன பதவி நீங்கள் அடைவீங்க? பதவி உங்களுக்கு மோசமாக ஆகிவிடும் சொல்கிறாரு. ஆரம்பத்தில் பாபா மிகவும் யுக்தியுடன் பதவியை கூறிக்கொண்டிருந்தார். ஆரம்பத்தில் பாபா யுக்தியாக யார் என்னென்ன பதவி அடைவாங்க, இப்படி செஞ்சால் இந்த பதவி, இப்படி செஞ்சால் இந்த பதவிலாம் சொல்லிட்டு இருந்தார். இப்போது அவர்கள் இருக்கிறார்களா என்ன? அந்த மாதிரி யாருக்கு சொல்லி புரிய வச்சாரோ அவங்களாம் ஓடியே போயிட்டாங்கன்னு சொல்கிறாரு. யாருமே பிகேவாக இல்லை, போயிட்டாங்க. இப்பொழுதோ மீண்டும் மாலை அமைய வேண்டி உள்ளது. 108ல் கோத்தாரு. அந்த 108ல் கோத்தவங்களாம் கூட ஓடி போயிட்டாங்கன்னு சொல்கிறாரு. அப்போ இப்போ வந்து அடுத்தடுத்து வந்துட்டு இருக்கிறாங்க இல்லையா? இப்போது நான் திரும்ப மீண்டும் 108 மாலையை அமைய வேண்டியுள்ளதுன்றார். சர்வீசபிள் சேவை செய்பவர்களை பாபாவும் மகிமை செய்து கொண்டே இருப்பார். பாபாவுக்கு யாரை பிடிக்குன்னா யார் சேவை செய்கிறாங்களோ அவங்கள பாபா வந்து மகிமை செய்து கொண்டே இருப்பார். யார் சுயம் சக்கரவர்த்தி ஆகிறார்களோ அவர்கள் நமது இனத்தவரும் அவ்வாறு ஆக வேண்டும் என்பார்கள். யார் வந்து சக்கரவர்த்தி ராஜாவை ஆகிறாங்களோ அவங்க வந்து அவங்க மட்டும் ஆக மாட்டாங்க, அவங்க கூட இருக்கிறவங்களையும் ஆக்கணும்னு விரும்புவாங்க. அவங்களும் நமக்கு குழந்தையா அங்கே வரணும். நம்ம லட்சுமி நாராயணன் ஆகணும்னா நம்ம கூடயே நிறைய பேரை வாரிசாக்கணும், அவங்களையும் லட்சுமி நாராயணன் ஆக்கணும்னு தான் விரும்புவாங்க. அதான் சொல்றாரு. அவங்க வந்து சுயம் சக்கரவர்த்தியா ராஜா ஆகிறாங்களா அவங்களும் நமது இனத்தவரும் அவ்வாறு ஆகணும்னு தான் என்பார்கள் சொல்றாரு. பாருங்க, அதாவது நம்ம கீழே இருக்கிறவங்க மேலே வரக்கூடாது, பிடிச்சி காலை அது மாதிரிலாம் இருப்பாங்க. கலியுகத்தில் அது மாதிரி இருப்பாங்க, காலை பிடிச்சி இழுத்து விட்ருவாங்க, முன்னேறக்கூடாது. இந்த நண்டு என்ன பண்ணோம், வலையில கொடுத்தா நண்டு கொடுத்தா வலையில தங்காதுன்னு சொல்லுவாங்க. அதாவது ஒன்று காலை ஒன்று பிடிச்சி இழுத்து விட்டுட்டு கீழே கீழே இறக்கி விட்ரும். அந்த மாதிரி இருக்க மாட்டாங்க. யாருன்னா அந்த சக்கரவர்த்தி ராஜா ஆகிறவங்க, யார் வந்து அவங்க ராஜா ஆக போகிறாங்களோ அவங்க மற்றவங்களே ஆக்கணும் தான், தன்னை விட அதிகமாக போகணும்னு தான் நினைப்பாங்க. பிரம்மா பாபா அப்படிதான் நினைச்சார். அவரை விட எல்லாரும் முன்னேறணும் அப்படின்னு தான் நினைச்சாரு. அப்பதான் அவர் ராஜா ஆயிட்டார் இல்லையா? இவர்களும் நம்மை போல ஆட்சி புரியட்டும்ட்டு நினைப்பாங்க. ராஜாவிற்கு அன்னதாதா உணவளிக்கும் வள்ளல் தாய் தந்தை என்று கூறுகிறார்கள். இப்போது தாயோ ஜெகதாம்பா ஆவார். அதே மாதிரிதான் மம்மாவும் இருந்தாங்க இல்லையா? அவர் தான் தாயா இருந்தாங்க. அவங்களும் அப்படிதான் எல்லாரும் முன்னேறணும் தான் நினைச்சாங்க. அவர் மூலமாக உங்களுக்கு அளவற்ற சுகம் கிடைக்கிறது. இப்ப ஜெகதாம்பா மூலமா நமக்கு அளவற்ற சுகம் கிடைக்கிறதுன்னு சொல்றாரு. ஏன்னா அவ்வளோ பாலனை பண்ணியிருக்கிறாங்க மம்மா, ஞானமும் அவ்வளோ சொல்லியிருக்கிறாங்க, சேவையும் அவ்வளோ பண்ணியிருக்கிறாங்க. அந்த 350 பேருக்கும் பாலனை பண்ணவங்க மம்மா தான். நீங்கள் புருஷார்த்தம் முயற்சி மூலமாக உயர்ந்த பதவியை இப்போ அடைய வேண்டும் சொல்லி பாபா சொல்றாரு. இப்போ நம்ம முயற்சி செய்யணும், முயற்சி மூலமாக தான் இந்த உயர்ந்த பதவியை அடையணும்னு சொல்லி சொல்றாரு. யார் யார் என்ன ஆக போகிறார்கள் என்பது நாளுக்கு நாள் குழந்தைகளாகி உங்களுக்கு தெரிந்து கொண்டே போகும். இன்னும் போக போக பாருங்க, நம்ம கடைசியில நெருங்கிட்டோம் இல்லையா? சாட்சாத்காரம் கூட கிடைக்கும்னு சொல்றாரு. போக போக உங்களுக்கே தெரியும், உங்க மனசாட்சியே சொல்லும் நம்ம என்ன பதவி அடைய போறோம், நம்ம கூட இருக்கிறவங்க என்ன பதவி அடைய போறாங்க, எல்லாமே நமக்கு தெரிஞ்சிடும். சுத்தி இருக்கிறவங்க யார் யாரெல்லாம் என்ன பதவி அடைய போறாங்க எல்லாமே உங்களுக்கு தெரிந்து கொண்டே போகும் சொல்றாரு. சேவை செய்தார்கள் என்றால் தந்தையும் அவர்களை நினைவு செய்வார். யாரெல்லாம் சேவை செய்யறாங்களோ அவங்க பாபா மேல இருந்து பார்த்து நினைவு செஞ்சுட்டு இருக்கிறாரு. சேவையே செய்வதில்லை என்றால் தந்தை ஏன் நினைவு செய்ய வேண்டும் சொல்லி கேட்கிறாரு. நீங்க சேவையே செய்யறதில்லை, நான் எதுக்கு உங்களை நினைக்கணும்? பாபா எப்படி எல்லாம் கேட்கிறாரு, செய்ய வேண்டும் சொல்லி கேட்கிறாரு. யார் அன்பான புத்தி உடையவர்களோ அந்த குழந்தைகளை தந்தை தான் நினைவு செய்வார். சேவையை செய்வதில்லை என்றால் தந்தை ஏன் நினைவு செய்ய வேண்டும் சொல்றாரு. யார் அன்பான புத்தி உடையவர்களோ அந்த குழந்தைகளை தந்தை நினைவு செய்வார். யார் பாபாவை நினைக்கிறாங்களோ அவங்கள பாபா நினைக்கிறாராம். யாராவது கொடுத்த பொருளை நீங்கள் அணிந்து கொண்டீர்கள் என்றால் அவசியம் அவர்களுடைய நினைவு வரும் என்பதையும் பாபா புரிய வைத்துள்ளார். இப்ப நமக்கு யாராவது கிஃப்ட் கொடுக்குறாங்க, ஏதாவது ட்ரெஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா நம்ம அதை வாங்கி உடுத்துக்கிறோம்னா அவங்களுடைய அதை உடுத்தும் போதெல்லாம் அவங்க நினைவு வரும் என்பதையும் பாபா புரிய வச்சிருக்கிறாரு. அதனால இப்போ அதாவது யாராவது கொடுத்தாலும் அதை பாபா கொடுக்குறாருன்னு நினச்சிக்கணும், அப்போதான் பாபாவோட நினைவு வரும், இல்லைன்னா அவங்க நினைவு வந்துடும் இல்லையா? அதான் சொல்றாரு, கொடுக்குறவங்களும் பாபா கொடுக்குறாருன்னு சொல்லி கொடுக்கணும், அப்போதான் நமக்கு வந்து பாபா நினைவே வரும். பாபாவின் களஞ்சியம் பண்டாரல் வந்து பெற்றீர்கள் என்றால் சிவபாபா தான் நினைவுக்கு வருவார். இப்போ எல்லாமே பாபாட்ட இருந்து நம்ம வாங்குறோம், பாபாட்ட சாப்பிட்றோம் எல்லாமே. இப்போ மதுமனில் கூட நம்ம போய் சாப்பிட்றோம்ல, அங்கே யார் நினைவு நமக்கு வருது? தாதி கொடுத்தாங்க, இவங்க கொடுத்தாங்க, அவங்க கொடுத்தாங்கன்னு தான் நினைவு வருது. நான் எங்கள் அப்பா வீட்டில் சாப்பிட்றேன் அப்படின்னா நம்ம சாப்பிட்றோம். அங்கே போயிட்டு சிவபாபா தான் நினைவுக்கு வர்றாரு. அங்கே போய் சாப்பிட்டாலும் சரி, அங்கே தங்கினாலும் சரி, அப்பா வீடு அம்மா வீடு மாதிரி ஞாபகம் வரும் நமக்கு. அங்கே போய் தங்கணும்னா யாரோ நமக்கு செய்கிற மாதிரி தோணாது. அப்போ பாபாவோட நினைவு தான் வருது இல்லையா? அவரோட பண்டாரிலேருந்து நம்ம பெற்றீர்கள் என்றால் சிவபாபா தான் உங்களுக்கு நினைவுக்கு வருவார் சொல்கிறாரு.
பாபா சுயம் தனது அனுபவத்தை இப்ப கூறுகிறார். பிரம்மா பாபா அவருடைய அனுபவத்தை சொல்றாரு. அவசியம் நினைவிற்கு வருகிறது. பிரம்மா பாபாவே சொல்றாரு, யாராவது ஏதாவது ஒரு பொருள் கொடுத்தா அவங்க நினைவு வருது அப்படின்னு சொல்றாரு. எனவே யார் கொடுத்த பொருளையும் வைத்து கொள்ளக்கூடாதுன்னு சொல்லி பிரம்மா பாபா சொல்றாரு. இப்ப யாராவது சுயமா வந்து சிஸ்டருங்க பிரதருங்களுக்கெல்லாம் போயிட்டு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு பொருளை வாங்கி கொடுக்கறது, அப்போ வந்து அந்த தேகதாரியோட நினைவு வந்துடும். அதனால அவங்க கொடுக்குறாங்கன்ட்டு அதை வாங்கிக்க கூடாது. எதா இருந்தாலும் சென்டர்ல கொடுத்துடணும். அது பாபாவுடைய பொருளாயிடும். அப்புறம் அதுலேருந்து எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கணும். பண்டாராலேருந்து எடுத்து யூஸ் பண்ணும்போது பாபா நினைவு நமக்கு வந்துடும். டைரக்டா பர்சனலா போய் கொடுக்கல் வாங்கல்லாம் வச்சே கூடாதுன்னு பாபா நிறைய முறையில சொல்லியிருக்கிறார். பர்சனலா போய் சிஸ்டர் பிரதர்களா கொடுக்கறது, அந்த மாதிரி கொடுக்கல் வாங்கல் வச்சே கூடாது. எதா இருந்தாலும் சென்டர்ல கொடுத்துடணும். பண்டாரால போயிடும். அப்புறம் பண்டாரால இருந்து எடுத்து யாருனாலும் யூஸ் பண்ணிட்டு அது பாபா கொடுத்தாருன்ற மாதிரி யூஸ் பண்ணலாம்னு சொல்றாரு. நல்லது. இனிமேலும் இனிமையான காணாமல் போய் வெகு காலம் கழித்து கண்டெடுக்கப்பட்ட குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தாய் தந்தையின் நமஸ்காரம். நாம் ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தாய் தந்தைக்கு நமஸ்காரம். தாரணை காண முக்கிய சாரம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஒரு விதேகி தேகமற்ற விசித்திர சரீரமற்ற தந்தையிடம் இதயத்தின் உண்மையான அன்பு கொள்ள வேண்டும். இந்த உண்மையான உள்ளத்துல தான் திலாராம் பாபா மகிழ்ச்சி அடைவார்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி உண்மையான அன்பு, அதாவது அந்த இதயத்தை பங்கு போடக்கூடாது. இவங்கள கொஞ்ச நேரம் நினச்சிக்கிறேன், அவங்கள கொஞ்ச நேரம் நினச்சிக்கிறேன், அது கூடவே பாபாவையும் நினச்சிக்கிறேன் அப்படின்லாம் பங்கு போடக்கூடாது. அப்படியே ஃபுல் இதயமும் பாபாவுக்கு தான். மீதி எல்லாம் வந்து அவர் பார்த்துக்குவார். நான் ஏன் பார்த்துக்கணும், பாபா பார்த்துக்குவார்னு சொல்லிட்டு அன்பெல்லாம் பாபாட்ட கொடுத்துருங்க. உண்மையான அன்பு பாபாட்ட இருக்கணும். மாயின் கிரகச்சாரம் ஒருபோதும் புத்தியை தாக்கக்கூடாது என்ற கவனம், அட்டென்ஷன் எப்போதும் இருக்க வேண்டும். மாயாவுடைய கிரகச்சாரம் புத்தியில வந்துடக்கூடாது. ஏதாவது ஒரு மாயா வந்துடும். அதனால பாபா நம்ம நினைக்க மாட்டோம். அதனால அந்த அட்டென்ஷன் எப்பவுமே இருக்கணும்ன்றாரு. 2வது பாயிண்ட், ஒருபோதும் தந்தையிடம் கோபித்து கொள்ளக்கூடாது. ஏதாவது ஒன்று நடக்கலைன்னா உடனே கோச்சிக்கிறது, அந்த மாதிரிலாம் கோச்சிக்கூடாது. சர்வீசபிள், சேவை செய்பவராகி தங்களது வருங்காலத்தை உயர்ந்ததாக ஆக்கி கொள்ள வேண்டும். எவரொருவர் கொடுத்த பொருளையும் தன்னிடம் வைக்க கூடாதுன்னு சொல்றாரு. வரதானம், தூய்மையின் விதி மூலம் கோட்டையை உறுதியாக்கக்கூடிய சதா வெற்றியாளராக மற்றும் தடையற்றவராக ஆகுக என்ற வரதானம் கொடுக்குறாரு. அது சதா வெற்றியாளராக மற்றும் தடையற்றவர் என்ற வரதானம் கொடுக்குறாரு. இப்ப தூய்மையின் விதி மூலமா கோட்டையை உறுதியாக்கிக்கங்க. அந்த கோட்டை பாதுகாப்பா இருந்தா மாயா உள்ள நுழைய முடியாது. அப்ப நம்ம சதா மாயா மீது வெற்றி அடைந்தவர்களா தடையற்றவரா ஆக முடியும். அதனால அந்த வரதானம் கொடுக்குறாரு. இந்த கோட்டையில் ஒவ்வொரு ஆத்மாவும் சதா வெற்றியாளராக மற்றும் தடையற்றவராக இப்ப ஆக வேண்டும். அதற்காக விசேஷமான சமயத்தில் நாலாபுறங்களிலும் ஒன்று போல் அனைவரும் சேர்ந்து யோகத்திற்கான நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்யுங்க. இப்ப நம்ம ஞானம் கேட்கிறோம், ஆனா யோகா பண்ற நிகழ்ச்சியை நிறைய செய்யுங்கன்றாரு. நாலாபுறங்களிலும் ஒன்று சேர்ந்து இந்த மாதிரி அந்த யோகா நினைவு யாத்திரை செய்யறதுக்கான நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்யுங்கள். பிறகு யாரும் இந்த கம்பியை துண்டிக்க முடியாது. அப்புறம் யாரும் இந்த கனெக்ஷன் வந்து துண்டிக்க முடியாது. ஏனெனில் எந்த அளவு நீங்க சேவையை அதிகமாக்கி கொண்டே செல்வீர்களோ அந்த அளவு மாயா என்ன பண்ணும், தன்னுடையவர் ஆக்குவதற்கான முயற்சி செய்யும். இப்ப நம்ம சேவை அதிகரிச்சுட்டே போனோம்னா இந்த மாயாவும் கட் பண்ணி விடுறது தான் பார்க்கும். எங்கேயாவது ஒரு பிரச்சனையை கிளப்பி விட்டு எல்லாருக்குள்ளாரையும் என்ன பண்ணிடும், பிரிவினையை உண்டாக்க பண்ணும். சிலர் நல்லா வந்துகிட்டே இருப்பாங்க சென்டருக்கு, திடீர்னு ஏதாவது ஒன்று மாயா வந்து பிரச்சனை பண்ணி அவங்கள வரவிடாம பண்ணிடும். அது ஏன்னா இதெல்லாம் மாயா பண்ற வேலை. அந்த அளவு மாயா வந்து தன்னுடைய ஆக்குவதற்காக முயற்சி செய்யும். ஆகையினால் இப்ப நீங்க என்ன பண்ணணும், எவ்வாறு எந்த ஒரு காரியத்தையும் துவக்கும் சமயத்துல ஃபர்ஸ்ட் தூய்மையின் விதியை நீங்க தனதாக்குகிறீர்களோ அதே போல குழு ரூபத்திலும் சர்வசிரேஷ்ட ஆத்மாக்களாகிய உங்களுக்கு வெற்றியாளர் என்ற இந்த ஒரே ஒரு சுத்தமான எண்ணம் உங்களுக்கு இருக்க வேண்டும் சொல்றாரு. இப்போ ஒரு டீமா நீங்க ஒரு சேவை செய்றீங்கன்னா, ஒரு குழுவா இருக்கிறீங்கன்னா, அப்போ உங்களுக்கு வந்து எப்பயுமே அந்த நான் வெற்றியாளர், நான் வெற்றி அடைஞ்ச ஆத்மான்ற அந்த சுத்தமான எண்ணம் இருக்கணும். அப்ப குழு வந்து ஒரு கோட்டை மாதிரி, அந்த கோட்டை வந்து நீங்க உறுதியா இருக்கணும்னு சொல்றாரு. அதுல இருந்து மாயா வந்து யாரையும் பிரிச்சு கூட்டு போயிடக்கூடாது. அதனால ரொம்ப அந்த தூய்மையின் விதியை கடைப்பிடிங்க. தூய்மையின் விதியை கடைபிடிச்சு வெற்றியாளர் என்ற அந்த சுத்தமான எண்ணம் இருக்கணும்ன்றாரு. இதுவே தூய்மையின் விதியாகும் சொல்றாரு. இதன் மூலம்தான் கோட்டை உறுதியானதாக ஆகிவிடும் சொல்றாரு. இது வந்து சேவை அதிகரிக்க அதிகரிக்க இந்த மாதிரி மாயா வந்து பண்ணும், அதோட வேலையை பண்ணும். அப்ப நம்ம வந்து இந்த தூய்மையின் விதியும் இந்த வெற்றியாளர் என்ற அந்த சுத்தமான எண்ணம் மூலமா நம்ம வந்து அந்த கோட்டையை உறுதியாக ஆக்கிரணும்னு சொல்றாரு. ஸ்லோகன், யுக்தியுக்தான மற்றும் யதார்த்தமான சேவையின் பிரத்யட்ச பலனே குஷியாகும். யார் யுக்தியுக்தியா சேவை செய்யறாங்களோ, யதார்த்தமா சேவை செய்யறாங்களோ, பாபா நினைவுல இருந்து பாபா தான் செய்யறாரு,
நான் ஒரு கருவி அப்படின்ட்டு செய்யறது அந்த மாதிரி. அப்புறம் யுக்தி யுக்தியா சேவை செய்கிறாங்களோ அவங்களுடைய பிரத்யட்ச பலன் என்னன்னா, அவங்க செய்கிற சேவைக்கு அவங்க மனசுல அவ்வளோ குஷி இருக்கும். அவங்க என்ன சேவை செய்கிறாங்களோ அவ்வளோ இன்ஸ்டன்ட் குஷி அவங்களுக்கு கிடைக்கும், இங்கேயே கிடைக்கும். அது அதீந்திரிய சுகம் மாதிரி அவங்களுக்கு அந்த குஷி கிடைக்கும்ன்றாரு. யாருன்னா யுக்தி யுக்தியா சேவை செய்கிறவங்க, யதார்த்தமா சேவை செய்கிறவங்களுக்கு தான் அந்த பிரத்யட்ச பலனா அந்த குஷி கிடைக்கும்னு சொல்றாரு. அவ்யக்த சமிக்ஞை சத்தியம் மற்றும் பண்பு நிறைந்த கலாச்சாரத்தை தனதாக்குங்கள். இந்த டைட்டிலே வேற இருக்கு, மார்ச் மாசம். சத்தியம் மற்றும் பண்பு நிறைந்த கலாச்சாரத்தை தனதாக்குங்கள். பிராமண வாழ்வில் முதல் நம்பர் கலாச்சாரம் சத்தியம் மற்றும் பண்பாடு ஆகும். நம்மளோட கல்ச்சர், பிகே லைஃப்ல நம்மளோட கல்ச்சர் என்னன்னா உண்மையா இருக்கிறது, சத்தியம் மற்றும் பண்பாடு ஆகும். எனவே ஒவ்வொருவருடைய முகம் மற்றும் நடத்தையில் இந்த பிராமண கலாச்சாரம் வெளிப்பட வேணும். இப்போ பிகே ஆயிட்டோம்னா நம்ம முகம் நடத்தையில இந்த பிகே கல்ச்சர், இந்த பிராமண கல்ச்சர் தான் வெளிப்படணும். எப்படி இருக்கணும்னா சத்தியமா உண்மையா இருக்கணும், பண்பாடோட இருக்கணும். ஒவ்வொரு பிராமணரும் புன்சிரித்த முகத்துடன் ஒவ்வொருவருடைய தொடர்பில் வர வேண்டும். நம்ம யார் கூட பழகினாலும் முகம் எப்படி இருக்கணும், புன்சிரித்த முகத்தோட. அந்த கோயில்ல சிலையெல்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி இருக்கணும். ஒருவர் எப்படிப்பட்டவராக இருந்தாலும் நீங்கள் தன்னுடைய கலாச்சாரத்தை ஒருபோதும் விடாதீர்கள். உங்களுக்கு முன்னாடி யார் வேணாலும் எப்படி வேணாலும் வருவாங்க, ரொம்ப கோவப்படுறவங்களா இருப்பாங்க, வந்து உங்களை டென்ஷன் பண்றவங்களா கூட இருப்பாங்க. ஆனால் நீங்க உங்க கலாச்சாரத்தை விடாதீங்கன்றாரு. அப்போது சகஜமாக பரமாத்மா பிரத்யட்சம் ஆகுவதற்கு நிமித்தமாக ஆகுவீர்கள். அதே மாதிரி நீங்க உங்க ஸ்திதியை வச்சுக்கிட்டீங்கன்னா, கடைசி வரைக்கும் புன்சிரித்த முகத்தோட இருந்தீங்கன்னா பாபா உங்க முகத்துல தெரிவாரு. அப்ப பாபா தெரியறதுக்கு நீங்க கருவியா ஆகுவீங்கன்னு சொல்றாரு. ஓம் சாந்தி. நன்றி பாபா, நன்றி ராமா, நன்றி பரிவாரம்.